சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்களே விநாயகர் பாடல் பாடி 4 ஒரு துதி பாடி ஆரம்பிச்சிடலாங்க ஐயா. மைக் ஆன் பண்ணி பாடுங்கய்யா. மைக் ஆன் பண்ணுங்கய்யா. நம பார்வதிபதே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. 5 கரத்தனை ஆணை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போடும் எயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. போலியர்கோன் போலித்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாலி திரு நாவலோர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லை குத்தனின் திருப்பதங்களை மனமொழிமைகளால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்து அருள் இருக்கும் சைவ மடாதர்களின் பொன்னார் திருவுகளை திக்கு நோக்கி தண்டனைட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இருந்திருக்கும் அடியார் குடும்பங்களின் திருவுகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சுற்றி கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையை நாம் தொடங்கி தொடர்வோமாக. திருமந்திர சிந்தனையில் பாயிரம் கடவுள் வாழ்த்து பார்த்துவிட்டு தற்போது உபதேச பகுதியை பார்த்திருக்கின்றோம். மூலன் உரை செய்த 3000 தமிழ், மூலன் உரை செய்த 300 மந்திரம், மூலன் உரை செய்த 30 உபதேசம், மூலன் உரை செய்த 3ம் ஒன்றாமே. இது திருமலுடைய வாக்கு. திருமலர் ஆண்டுக்கு ஒன்றாக 3000 பாடல்களை ஏற்றிருக்கின்றார். அது திருமந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் 300 மந்திரங்கள் சிறப்பு வாய்ந்தவை. அது 2ஆம் தந்திரம் 3ஆம் தந்திரத்துல இருக்கிறது. அதை யாரும் தொகுத்து ஒன்றாக கொடுக்கவில்லை. ஆனால் இந்த 30 உபதேசத்தை திருமல தேவ நாயனாரே நமக்காக தொகுத்து கொடுத்திருக்கின்றார். அது நம்ம 130வது பாடல் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கெல்லை, அவ்வாறு அருள் செய்வான் ஆதி பரந்தானும், ஒவ்வாத மன்றுள் உமைகான ஆடிடம், செவ்வானில் செய்ய செருந்துடர் மாணிக்கமே. நம்ம எப்படி தியானிக்கிறோமோ அந்த மாதிரி பெருமான் அருள் புரிவான். இப்ப மனப்பாவனை எப்படி இருக்கு, நம்முடைய தியான பாவனை எப்படி இருக்கு, அதற்கு தகுந்தா போல பெருமான் நம்முடைய ஆன்ம அறிவையும் மனப்பான்மையும் தான் பார்க்கணும். என்ன மனசோட பேசுறான், என்ன மனத்தோட செயல் செய்யறான், அதான் செயலை பார்க்கறதோட எந்த இன்டென்ஷனோட, எந்த மனப்பான்மையோட, எந்த நோக்கத்தோட பாக்குறான். உலகியல் நோக்கத்தோடு பாக்குறானா, அறிவியல் நோக்கத்தோடு பாக்குறானா, பணம் சம்பாதிக்காக பாக்குறானா, இல்ல அருளை பெற வேண்டும், தன் திருவடியை பெற வேண்டும்னு அது பெருமானுக்கு தெரியும் இல்லையா. அவன் உயிருக்கு உயிராக அறிவுக்கு அறிவாக இருக்கிறான் இல்லையா. எனவே இவன் எவ்வாறு தியானிக்கின்றானோ அவ்வாறு அவன் அருள் புரிவான். இதே அது எங்கே நடனம் ஆடுகின்றான், அவன் சிற்றபையில நடனம் ஆடுகின்றான். அதை யார் பார்க்கின்றார்? என்னுடைய அன்னை சிவகாமி தாய் அவன் பார்க்கின்றார். பார்க்கும்போது பெருமானுக்கு ஆனந்தம். எனவே அவன் ஆனந்த கூத்து ஆடுகின்றான். அவன் மாணிக்கம் போன்றவன், அவன் ஞானமா நடராஜ பெருமான், அவன் ஆதி பரமேஸ்வரன். அவனை காண்பவனாகிய, அவனை தியானிப்பவனாகிய இந்த சிவயோகின் அறிவு வரம்பு எவ்வளவோ அதற்கு தகுந்தவாறு அருள் வழங்குவார். நம்முடைய பாத்திரம் எப்படி இருக்கு, நம்முடைய ஆன்மாவும் மனசு எந்த அளவுக்கு விசாலமா இருக்கு, எந்த அளவுக்கு விரிவா இருக்கு, தான்னு எல்லை கட்டிக்குதா, நான் என் குடும்பம்னு எல்லை கட்டிக்குதா, இல்ல இந்த உலகமே நல்லா இருக்கணும்னு அந்த மாதிரி விரிவடைந்து இருக்குதா, அதை பாக்குறான்.
எவ்வளவு கூட மனசு விரிவடைந்திருக்கோ அந்த அளவுக்கு வந்து அவர் அருள்மலை கொஞ்சம் மழை பெய்யுது. மொட்டை மாடில போய் ஒரு பாத்திரத்தை போடுறோம். குண்டாவில போட்டா குண்டாவில கிடைக்கும், அண்டாவில போட்டா அண்டாவில கிடைக்கும், சொம்பு வச்சா சொம்பு தான் கிடைக்கும், டம்ளர் வச்சா டம்ளர் தான் கிடைக்கும். இது பாத்திரத்துக்கு தகுந்தால் போல நம்முடைய மனம் ஆன்மா எந்த அளவுக்கு விரிவடைந்திருக்கின்றதோ அந்த அளவுக்கு பெருமான் வந்து அருள் புரிவான் என்ற கருத்தை வந்து சென்ற வாரத்துல பார்த்தோம். இன்னைக்கு வந்து அதற்கு அடுத்த பாடலை வந்து நாம் சிந்திக்க வேண்டும். மாணிக்கத்துள்ளே மரகத ஜோதியாய் மாணுக்கத்துள்ளே மரகத மாடமாய் ஆணி பொன்மன்றில் ஆடும் திருக்கூத்தை பேணி தொழுதென்ன பேரு பெற்றாரே. அந்த பேற்று நம்ம அடையக்கூடிய அந்த பேர் இருக்கே, அந்த பேற்றின் பெருமையை வந்து அந்த பாட்டுல சொல்ற. இந்த ஆனந்த கூத்தை யார் வந்து கண்டு தொழுகின்றார்களோ, யோகிகள் வந்து எங்க பார்ப்பாங்க, இங்க ஆக்கியா சக்கரத்திலும் இந்த சகஸ்தாரம் என்கிற அந்த நெற்றியிலும் முச்சியிலும் அதுக்கப்புறம் வந்து துவாதசாந்தம் என்ற பிரிவுல அவங்க வந்து அந்த நடனத்தை வந்து பார்ப்பாங்க. நம்ம வந்து கோயில்ல போய் அதை வந்து நம்ம வந்து பாக்குறோம். அப்போ வந்து பெருமான் வந்து என்ன பண்றாருன்னா நம்முடைய அம்மைக்கான நடனம் ஆடுகின்றார். அப்போ வந்து பெருமான் வந்து எப்படி இருக்கின்றான் அப்படின்னா, பெருமான் வந்து செந்நிற மாணிக்கமாக இருக்கின்றான். அம்பாள் வந்து அங்க மரகத ஜோதியாக பச்சை பசேல் என்று இருக்கிறான், செக்கச்செவேர் என்று இவன் இருக்கின்றான். எனவே மாணிக்கத்துள்ளே மரகத ஜோதியாய், இந்த சிவந்த நிறமான மாணிக்கத்துக்குள்ளே அம்பாள் வந்து மரகத்தின் ஜோதியாக அடங்கி ஒடுங்கி இருக்கின்றார். இப்போ மாணிக்கத்துக்குள்ளே மரகத மாடகமாக, பெருமான் வந்து ஒரு மாளிகையா இருந்தால் அம்பாள் வந்து அங்கே மரகத மாடமாக எழுந்தருள் இருக்கின்றாள். ஆணி பொன் மண்டினில் ஆடும் திருக்கூத்தை. ஆணி பொண்ணா இந்த உரை செய்யக்கூடிய ஒரு பவுனை வந்து உரைச்சு பார்ப்பாங்க. அதை வந்து ஆணி பொண்ணு சொல்லுவாங்க. தரம் உள்ளதா தரம் இல்லாததா என்று பார்ப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த பொன், அந்த பொன்னால் ஆன அந்த மாற்று உயர்ந்த பொன்னால் செய்யப்பட்ட அந்த ஞான சபையில் ஆடுகின்ற ஆடும் திருக்கூத்தை, பெருமான் ஆடக்கூடிய அந்த ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம் என்னது ஆனந்த நடனத்தை யார் பேணி தொழுது விரும்பி தொழுது என்ன பேரு பெற்றார்களோ, அவர் எப்பேற்பட்ட பேரை பெற்றிருக்கிறார்கள் இல்லையா, பெருமானுடைய திருநடத்தை பார்க்கறதுதானே நம்முடைய வாழ்வின் நோக்கம். அதே அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா, மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து இந்த 3 மலத்தை மோசிச்சாங்க. அந்த மோசிச்சாலும் அவங்களுக்கு வந்து பெருமானுடைய நடனத்தை காட்டுறோடைய அந்த ஆசையை மட்டும் நீங்க மாட்டாங்குது. அவர்கள் வந்து பெரிய பெரிய மாமுனிவர்கள்லாம் வந்து பெருமானுடைய நடனத்தை வந்து விரும்பி தொழுது பெரிய பேற்றை வந்து பெற்றிருக்கின்றார்கள். இதுல வந்து உருவகம் வந்து பயன்படுத்தப்படுகின்றது. மாணிக்கம் வந்து செந்நிறமாக இருக்கும், சிவப்பு ரத்தினம். அது எதை குறிக்கின்றதுன்னா, அது பெருமான் வந்து சிவப்பாக இருப்பார் இல்லையா, மாணிக்கம் என்பது சிவத்தை வந்து குறிக்கும். மரகதம் என்பது பச்சை நிறமாக இருக்கும். மரகத்தாலான நடராஜர் வந்து நம்முடைய திருப்பெருந்துறையிலும் உத்தரகோசமங்கலம் பெரிய உத்தரகோசமங்கலம் இருக்குது. எனவே மரகத நடராஜர் வந்து அங்க இருக்கின்றார். மரகதம் வந்து பச்சை நிற ரத்னமாகிய உமாதேவியை வந்து குறிக்கும். எனவே மாணிக்கத்துக்குள்ளே மரகத ஜோதியாய் அப்படின்னா, சிவத்துக்குள் வந்து சக்தி ஒடுங்குகின்ற நிலை, சக்தி ஒடுங்கி அடங்கி இருக்கின்ற நிலை. இதுதான் வந்து நம்முடைய மாணிக்க சொல். உடையாள் உந்தன் நடுவிருக்கும் அருளை புரியாய் என்று வேண்டுவார் இல்லையா. எனவே அந்த உடையாள்ங்கிறது அம்பாளை குறிக்கும். அம்பாள் வந்து அந்த நடுவில் இருக்கின்றால், உங்க 2 பேருக்கும் நடுவுல நான் இருக்கணும்பா, அம்மைக்கு அப்பனுக்கு நடுவுல எப்படி நம்முடைய சோமாஸ்கந்தமூர்த்தி இருக்கின்றாரோ அது போல அந்த ஆன்மாவாகிய நானும் உங்க இருவருக்கும் நடுவுல இருக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை வந்து மாணிக்கவாசகர் வந்து வைப்பார். அம்பாள் வந்து மரகத ஜோதியாய் இருக்கின்றாள் என்றால் அப்போது அவள் அங்கு ஞான சக்தியாக இருக்கின்றார் என்ற கருத்தை வந்து குறிக்கும். மரகத மாடம்னா சிவம் என்ன செய்கின்றதுன்னா, அந்த சக்தியிலிருந்து பிரிந்து இந்த சக்தியே உருவாக கொண்டு அருள் திருமேனி உருவம் கொண்டு தாங்கி நிற்கின்ற நிலையை தான் அது மரகத மாடமாய் வந்து குறிக்கும். எனவே பெருமானுக்கு வந்து அருள் திருமேனி தானே, அந்த அருள் உடையமாக இருப்பது வந்து அம்பாள் தானே. அம்பாளே அவன் உருவமாக தாங்கி அருள் திருமேனி தாங்கி நமக்கு அருள் புரிவதாக வருகின்றான். அந்த மந்திரில் ஆடும் திருக்கூத்து, கூத்து என்பது நடனம், நடனம் என்பது செயல், செயல் வந்து கிரியை. அப்போது பெருமான் என்ன செய்தார், நடனம் ஆடும் போது கிரியை மிகுந்த அந்த உருமேனி தாங்கி அவன் நடனம் ஆடுகின்றான். அந்த நடனம் என்பது என்ன என்று நமக்கு தெரியும். அது வந்து ஐந்தொழில் நடனம்: படைத்தல், காத்தல், ஒடுக்கல், மறைத்தல்,
அருளல் என்ற அந்த 5 தொழிலை தான் அதை திருக்கூத்தாக உருவகப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே அது வந்து அந்த நடனத்தை ஆடிக்கொண்டே இது வந்து ஆடும் திருக்கூத்தைன்னு சொல்றாரு. அந்த திருக்கூத்தை மட்டும் குறிக்காமல் அந்த திருக்கூத்தை ஆடுகின்ற ஞானமா நடராஜ பெருமானை குறிக்கும். அதை பேணி தொழுது, வேண்டுதல் என்பது மனதால் செய்யக்கூடிய மன வணக்கம், தொழுதல் என்பது மெய்யால் செய்யக்கூடிய அந்த மெய் வணக்கம். நமக்கு 3 கருவிகள் இருக்கு இல்லையா, மனம், வாக்கு, காயம். மனத்தால வந்து நம்ம பேணுதல் செய்கின்றோம், கைகளாலும் உடம்பாலும் நம்ம வந்து தொழுகின்றோம், அது வந்து மெய் வணக்கம். நம் வாக்கால் வந்து வணக்கம் செய்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் அந்த உண்மை. உண்மை என்பது அந்த உள்ளத்தில் உள்ளது உண்மை. மெய்மை என்பது உடலால் செய்யக்கூடியது மெய்மை. வாய்மை என்பது வாயால் செல்லக்கூடிய அந்த வாய்மையை வந்து குறிக்கும். அதுவும் 3 கரணங்களை குறிப்பதாக இருக்கும். என்ன பேறு பெற்றார் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து என்று ஞான சம்பந்தர் வந்து சொல்வார் திருவலந்துளில. அப்படி அப்பர் பெருமானும் வந்து என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே என்று அவரும் வந்து பாடுவார். அப்ப நம்ம எவ்வளவு மாதவம் செய்திருக்கோம்னா, அந்த மாதிரி இந்த நடனத்தையே பார்க்கக்கூடியவர்கள் வந்து எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கின்றார்கள், எவ்வளவு பெரிய பேற்றினை பெற்றிருக்கின்றார்கள். ஏன்னா இந்த நடனத்தை வந்து யாரு ஹரிபிரம்மன் இந்திராதிகளோட பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட அந்த நடனத்தை வந்து சிவ யோகிகளும் சிவ ஞானிகளும் பார்க்கின்றார்கள். இதுதான் பிரம்மன் மால் அறியா வெற்றியோன் காண்க. பெருமானுடைய தன்மை வந்து பிரம்மனாலும் காண முடியாது, இந்த மாலாலும் காண முடியாது. திருமூர்த்தி ரூபத்துல பக்கத்துல பக்கத்துல இருக்காங்க. திருமூர்த்தி ரூபத்துல நடுவுல வந்து சிவபெருமான் இருப்பார், ஒரு பக்கம் வந்து பிரம்மனும் மறுபக்கம் வந்து திருமாலும் இருப்பார்கள். அதுமாதிரி திருமால் வந்து அந்த சங்கரநாராயணாக அம்பாள் போல ஒரு பாதி பாகத்தை வாங்கி இருக்கின்றார். அந்த மாதிரி இருந்தும் அந்த 2 பேராலேயே அவர்களுக்கு வந்து பெருமானை வந்து என்ன அறியவும் முடியவில்லை, அடையவும் முடியவில்லை. அதை வந்து இந்த அடியார்கள் வந்து பெற்றிருக்கின்றார்கள் என்ற கருத்தை வந்து இந்த பாடலில் வந்து சொல்லியிருக்கின்றார். அடுத்த பாடல். பெற்றார் உலகில் பிரியா பெருநெறி, பெற்றார் உலகில் பிறவா பெரும்பயன், பெற்றார் மந்தில் பிரியா பெரும்பேறு, பெற்றார் உலகுடன் பேசா பெருமையே. இந்த போன தடவை என்னவோ பேரு பெற்றார்கள் சொன்னார் இல்லையா, அந்த பேரு என்ன, அந்த பேற்றின் தன்மை என்ன என்று உமாதுரை வந்து கை ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கம்மா. இப்ப கேட்கணுமா கடைசியா கேட்டுக்கிறீங்களா? எனவே அவர்கள் பெற்ற பேரு என்ன தன்மை என்பதை இந்த பாடலில் வந்து உணர்த்துகின்றார்கள். பெற்றார் உலகில் பிரியா பெருநெறி. இந்த உலகில் பிரியா பெருநெறினா இந்த சிவலோகத்தில் இருந்து சிவத்தை விட்டு பிரியாத அந்த பெருநெறியை பெறுகின்றார்கள். ஜீவன் முத்தலா இந்த உடம்புலதான் இருக்காங்க, இந்த உடம்புல இருந்தாலும் அவன் சிவனோடு ஒன்று கூடி இருக்கின்றார்கள், சிவத்திலிருந்து அவர்கள் பிரியாமல் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உடலோடு இருந்தாலும் பெருமானை விட்டு அந்த சிவத்தை விட்டு பிரியாத அந்த பெருநெறி உயர்நெறி அந்த சிவநெறியை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். இது முதல் வரி. பெற்றார் உலகில் பிறவா பெரும்பயன். இந்த உலகில் வந்து நான் ஏற்கனவே பிறந்துட்டேன், இன்பு துன்பத்தை அனுபவிச்சுட்டேன், இப்ப படிப்படியா சரியை கிரிய யோகம் செய்து ஞானத்தின் மூலமாக பெருமானுடைய திருவடியை வந்து சேர்ந்து விட்டேன். எப்ப நான் வந்து பெருமானுடைய திருவடியை சேர்ந்து விட்டேனோ, அந்த பரமுக்தி என்கின்ற சாயுஜ்ய முக்தியை பெற்று விட்டோனோ, அப்பொழுது எனக்கு என்ன மீண்டும் வந்து பிறப்பு கிடையாது. இந்த பெற்றார் உலகில் பிறவா பெரும்பயன், இந்த உடல் எடுத்த பயனை நான் வந்து பெற்றுவிட்டேன், சரியை கிரிய யோகம் செய்து பெருமானுடைய திருவடியை வந்து அடைந்து விட்டேன், சிவலோகத்தை நான் சார்ந்து விட்டேன். எனவே எனக்கு மறுபடியும் வந்து எனக்கு பிறப்பு கிடையாது. எனவே பிறவமையாகிய அந்த பெரும்பயனை இந்த உலகில் அவர்கள் பெற்றார்கள். பெற்றார் உலகில் பிறவா பெரும்பயன். மூன்றாவது வரி. பெற்றார் அம்மண்டில் பிரியா பெரும்பேறு. ஏன்னா பெருமான் வந்து எங்க ஆடுறான் ஆனா, தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி, அந்த உயிருக்குள்ளதான் பெருமான் வந்து நடனம் ஆடுகின்றான். அந்த உயிரை வந்து ஐந்தொழில் படுத்துகின்றான். அது எங்க நடக்குது அப்படின்னா, யோகிகள் வந்து இங்கதான் பார்ப்பாங்க. இதுதான் உங்களுக்கு சிற்றபை, திருச்சிற்றம்பலம், பொற்சபை எல்லாம் அவங்களுக்கு இதுதான். ஏன்னா அவர்கள் வந்து எப்போதும் அவங்களுக்கு கண்ணு வந்து இதுதான் பார்த்துக்கிடுவோம். சிற்றபையும் பொற்சபையும் தான் பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த யோகிகள் கண்ணை பார்த்தீங்கன்னா மேலேயே பார்த்து கொடுக்கும், கீழே வந்து உலக நோக்கி பார்க்காது. ஏன்னா அவர்கள் பெற்றார் அம்மண்டில் பிரியா பெரும்பொரு, அந்த சிற்றபை விட்டு பிரியாத பெரிய பெற்றை வந்து பெற்றார்கள். பெற்றார் உலகுடன் பேசா பெருமையே.
அப்ப வந்து உலகத்தோடு பேசுறது வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஒரு நல்ல ஒரு பக்குவமான ஆன்மா வந்தா அப்பதான் அவங்க வாயை தொடர்ந்து உபதேசம் செய்வார்கள். அவரை வந்து தன்னுடைய சிஷ்யனாக வந்து ஏற்றுக்கொள்வார்கள். மற்றது உலகியல் மக்களை பார்த்துட்டு எனக்கு வந்து பொருள் வேணும், அது வேணும், மாடம் வேணும், மாளிகை வேணும், 10 ஏக்கர் நிலம் வேணும் அப்படின்னு அவங்க எல்லாம் கேட்கறவங்க எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு வந்து பிடிக்காது. இன்னும் வந்து உலகியல்லே அவர் இருக்கானே, அருளியருக்கு வரமாட்டாங்கிறேன்னு அவரோட வந்து பேச மாட்டார்கள். அவர் வந்து பெரும்பாலும் வந்து மௌனியாக இருப்பார்கள். தான் எத்தவத்தை செய்தாலும் ஏதவஸ்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மௌனத்தே. அந்த முத்தர்கள் வந்து மௌனமாக தான் இருப்பார்கள். அவர்கள் வந்து எப்படி இருப்பார்கள், உலகத்தோடு வந்து பேச மாட்டார்கள். வந்து அந்த உலகில பார்த்தாலே அவங்களுக்கு வந்து மனசுக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. எனவே உலகில் பிரியா பெருநெறினா அந்த ஆனந்த கூத்தை வந்து அவர்கள் தரிசனம் செய்து விட்டார்கள். அதை தொழும் பேரு பெற்று விட்டார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த சிவலோகத்தை விட்டு அந்த பெருநெறியாகி அந்த சிவலோகத்திலேயே பல்காலமும் வாழ்வார்கள். அவர்களுக்கு மரணம் என்பது கிடையாது. உலகில் பிறவா பெரும்பயன் பெற்றார்கள். இந்த பிறப்பதற்கு காரணம் என்ன? நம்ம காரணம் வந்து அந்த வினைகள் சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம். இந்த உடலோடு இந்த பிராரப்தம் வந்து முடிஞ்சு போயிடும். சஞ்சிதம் வந்து தீக்கையால் வந்து சுட்டு எரிக்கப்படும். ஆகாமியம் வந்து ஏறாது. எனவே அந்த 3 வினைகளும் அது கெட்டு விட்டது. அது கெட்டு விட்டதால் மீண்டும் வந்து பிறப்பு கிடையாது. அப்ப என்ன செய்யும், ஆணவ மலம் வந்து வலி குன்றுவிடும். அப்போது மல பரிபாகம் ஆகிவிடும். அப்போது மாயா காரியமாகிய இந்த உலகில் பிறவாமையாகிய அந்த பெரும் பயனை பெற்றார்கள். அது மட்டுமா, அந்த ஞான சபை விட்டு அந்த சிற்றபை விட்டு அந்த பிரியா பெரும்பெற்றையும் வந்து பெற்றார்கள். இதெல்லாம் தெரிஞ்சத காரைக்கால் அம்மையார் பதிகம் தான். அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க பெருமானே எப்படி நீ ஆடும்போது உன் காலடியில இருந்து நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணுமான்னு அந்த விண்ணப்பத்தை வந்து தூக்கிய திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் பல்லோரும் ஏத்தப்படிந்து. அவங்க மாநில நான் எங்க பாடினேன் தெரியுமா, இந்த திருவடி கீழே இருந்துதான் அந்த திருவாசத்தை வந்து நான் பாடினேன். இந்த நின் அடியின் கீழ் இருப்பதுதான் நம்ம வந்து நான் உட்கார்ந்துங்கதான் பேசிக்கிட்டு இருக்கேன், என் வீட்டுலதான் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா பெருமானுடைய தூக்கிய திருவடி இருக்குதா, இந்த தூக்கிய திருவடி தான் இந்த 224 கோணங்கள் மேலேயும் இருக்கு, இந்த உலகத்திலையும் இருக்கு, என் வீட்டு மேலேயும் இருக்கு, என் தலை மேலேயும் அதான் இருக்கு. இந்த பெருமானுடைய திருவடி கீழே இருந்துதான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதான் நம்ம சொல்றேன், இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பெருமான்கிட்ட வந்து முதல்ல என்ன வைக்கணும், பெருமானே உன் மேல உள்ள அந்த அன்பு வந்து இறக்கக்கூடாதுப்பா. நல்லது நடக்கிறப்ப நம்ம வந்து என்ன செய்யறேன், சந்தோஷமா இருக்கு. கெட்டது கடவுளே இருக்கியா, யார் ஆளாப்பட்ட அது சுந்தர பெருமானே கேட்கின்றார் திரும்ப. பெருமானே நீ இங்க இருக்கின்னா கேட்கிறார் திரும்பத்துல. அப்போது உலகம் போகிறேன் என்றானே, உலகம் போகிற நான் இங்கதான் இருக்கேன், நீ உன் வழிவே பார்த்து போ அப்படின்னு பெருமான் வந்து சொல்றாராம். இந்த உலகம் போகிறேன்டானே உலகம் போகிறேன்டானேன்னு இந்த திருவான்மூர்ல அப்ப எனக்கு ஏதாவது ஒண்ணு குடியா அப்படின்னு பெருமான் வந்து ஊண்டுகோலை மட்டும் கொடுக்குறாரு. இந்த ஊண்டுகோலை வச்சுக்கிட்டு நீ போ கட்சி அம்பத்துக்கு போ அப்படின்னு கட்சி அம்பத்து உனக்கு இடது கிடைச்சாரான்னு சொல்றாரு. அதே அப்பேற்பட்ட பெருமானுடைய கூட இருந்தவர், பெருமான் திருவள்ளால் இங்க பிறந்தவர், பெருமானுக்கு தோழனானவர், அவரே வந்து கேட்கிறார் திரும்ப, பெருமானே இந்த கோயில் இருக்கியா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. மனசு வந்து வேதனைப்படும் போது நமக்கு அந்த மாதிரி தோணும். அந்த மாதிரி தோன்றப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். அப்ப என்ன, எனக்கு பிறாமை வேண்டும், பெருமானே எனக்கு மறுபடியும் வந்து பிறப்பு வேண்டாப்பா, இந்த பிறவில நான் நண்பர் துன்பப்பட்டுட்டேன், மீண்டும் பிறப்புட்டில் எனக்கு என்ன கர்மம் பாக்கி இருக்கு, மீண்டும் பிறப்பு கொடுக்கா உன்னை மறாமை வேண்டும். வேண்டும் மேல அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க, எப்போதும் நான் உன் அடியில் கீழ் இருக்க வேண்டும். இதுதான் வந்து அவர்கள் உலகத்தோடு வந்து பேசா பிரிமது. இந்த உலகத்துல என்ன மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, அந்த மாதிரி பித்து பிடிச்சு அலையுது இந்த உலகம். அப்பேற்பட்ட உலகத்தோட இந்த சிவயோகிக்கு என்ன பேச்சு இருக்கு, அவர்கள் வந்து ஒரு பேச்சும் வந்து இருக்காது. அது மாதிரி அவர்கள் சிவத்தோடு ஒன்றி நின்று அந்த ஆனந்தத்தை, சிவானந்தத்தை வந்து அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த அங்க கூட ஆனந்தத்தை அனுபவிக்கும் போது அப்போது பேச்சு வந்து ஒரு தடையாகும். மனம், வாக்கு, காயம் 3மே மறந்த நிலையில் அவர்கள் சிவத்தோடு ஒன்றி அந்த சிவானந்தத்தை வந்து இந்த சிவானந்த தெல்லம் வந்து தடையால ஊழிக்கிட்டே இருக்கும். அதோடு இருக்கிறப்ப அவர்கள் பேசவே தோன்றாது. பேச்சு வந்து அது வந்து என்ன செய்யும், அந்த அனுபவத்துக்கு தடையாக இருக்கும். அவர்கள் தான் எதுவும் பேச மாட்டார்கள். அதான் எத்தவத்தை செய்தாலும், எந்த தவம் செய்தாலும் சரி, சரியே கிரியே யோகத்தை வந்து செய்தாலும் சரி, ஏது அவஸ்தைப்பட்டாலும் சரி. ஏது அவஸ்தைன்னா வந்து நம்ம அவஸ்தைன்னா துன்பமா இருக்கு, இந்த டாக்டர் பேசிட்டே இருக்காரு, பெரிய அவஸ்தையா இருக்கேன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா.
அவஸ்தைன்னா இப்ப சித்தாந்தத்துல வந்து என்னத்தை குறிக்கும் அப்படின்னா அந்த உயிர் இருக்கக்கூடிய நிலை. உயிருக்கு வந்து 5 நிலைகள் இருக்கின்றது. ஒண்ணு விழிப்பு நிலை. இப்ப நம்ம விழிப்பு நிலை இருக்கோம், அது ஜாக்கிர அவஸ்தை என்று சொல்வோம். அப்புறம் என்ன செய்வோம், இரவு ஆகிவிட்டது, இரவு ஆட்டம் நமக்கு தூக்கம் வந்து வந்துடும். இந்த தூக்கம் போறதுமே நமக்கு வந்து கனவு வரும். அது வந்து கனவு வந்து சொப்பன அவஸ்தை என்று சொல்வார்கள். அப்புறம் நம்ம ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடும். அந்த ஆழ்ந்த உறக்கத்தை வந்து அது வந்து சுளுத்தி அவஸ்தை என்று சொல்வார்கள். அந்த சுளுத்தியை தாண்டி அதுக்கப்புறம் துரிய அவஸ்தை என்ற 4வது நிலை, அப்புறம் துரியாதீத அவஸ்தை என்ற 5வது நிலை. ஏத அவஸ்தைப்பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே. அவர்கள் வந்து எந்த நிலை இருந்தாலும் சரி, விழிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, கனவு கொண்டாலும் சரி, அவர்கள் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் சரி, துரியத்துல இருந்தாலும் சரி, துரியா அதீத்துல இருந்தாலும் சரி, அவர்கள் எப்போதும் வந்து பெருமாண்டு ஒன்றி இருப்பதால் அவர்கள் வந்து மோன நிலையோடு இருப்பார்கள் என்ற கருத்தை சொல்லிவிட்டு அடுத்த திருப்பாடலுக்குள் செல்லலாம். பெருமை சிறுமை அறிந்தம் பிரான் போல் அருமை எளிமை அறிந்தறிவாரார் ஒருமை இல்லாமை போல் உள்ளைந்தடக்கி இருமையும் கெட்டிருந்தார் புறையற்றே. இரண்டும் வந்து இந்த அருமையையும் எளிமையையும் அது வந்து அறிவதற்கும் அனுபவதற்கும் அது வந்து அரியது. யாவரும் அறிவு அறியான். அவனை வந்து பெருமானுடைய பெருமையையும் எளிமையையும் நம்ம வந்து அறிவதற்கு அரியது என்பதை இந்த பாடலின் திரண்ட கருத்தாக வந்து சொல்ல வேண்டும். பிரான் போல், என்னுடைய தலைவனாகிய அந்த சிவபெருமான் போல பெருமை சிறுமை அறிந்து என்ன. பெருமானது அந்த பெருமைகளையும் சிறுமை, இந்த உயிரின் சிறுமை என்றே சொல்லிக்கலாம். சிறுமை என்பது எளிமை என்றும் சொல்லலாம். எனவே இந்த பெருமானின் பெருமைகளையும் இந்த உயிரின் இந்த ஆன்மாவின் சிறுமைகளையும் அறிந்து நமக்கு ஆட்கொள்வதற்க பெருமான் வந்து எளிவந்த பிரானாக வருகின்றான் இல்லையா. மாடோட சட்டை தாங்கி அவன் வருகின்றான். பூவனையில் சேவடி தீண்டினன் காண்க சிவனன யானும் தேரினன் காண்க. அப்பேற்பட்ட தேவலோகத்தை விட்டு சிவலோகத்தை விட்டு எனக்காக இந்த பூமியில வந்து உங்களுடைய திருவடியை நீ தீண்டனியப்பா அப்படின்னு மாணிக்கவர் வந்து அவ்வளவு வந்து வியந்து வியந்து பாராட்டுகின்றார். எனவே இறைவனது பெருமகையிலும் இந்த உயிரின் சிறுமகையிலும் நம்மை ஆட்கொள்வதற்காக அந்த பெருமானின் எளிவந்த கருணையும் அது அறிந்தும் அருமை எளிமை இருந்தவன். பெருமான் வந்து எப்பேற்பட்ட அரியவன். இந்த 30 தேவர்களுக்கும் அவன் வந்து தலைவன். என்ன பரவாயாக்கை பெரியோன். அவன் வந்து எளிமையாக என்னை ஆட்கொள்வதற்காக என்ன செய்கின்றான், இந்த பூமிக்கு வந்து அதை அறிந்து ஒருமையில் ஆமை போல் உள் 5 அடக்கி. பெருமானுடைய அருமையை அறிந்து கொண்டார்கள், எளிமையை அறிந்து கொண்டார்கள். அதனால் அவர்களுக்கு வந்து சரியை கிரிய யோகத்தை தாண்டி ஞானம் வந்து கைவிட்டு விட்டது. அந்த ஞானம் வந்து கைவர பெற்று விட்டது. இந்த ஞானம் வந்தால் அவர்கள் என்ன ஆகும், நமக்கு தடையாக இருப்பது இந்த 5 பொறிகள், மெய்வாய் கண் மூக்கு செவி, அந்த 5ஐயும் அடக்கி ஆமையை போல ஒருமையில் ஆமை போல் உள் 5 அடக்கி அந்த 5 பொறிகளையும் அடக்கி இருமையும் கேட்டிருந்தார் புறையற்றே. அவளுக்கு இம்மை மறுமை அந்த இன்பங்களையும் அதற்கு தடையாக இருப்பதையும் கேட்டு, தடையாக இருப்பது எது, இந்த 5 பொறிகள். அந்த 5 பொறிகள் வந்து எங்க இருக்கின்றது, இந்த மாயா காரியமாகிய உடம்பில் இருக்கின்றது. இந்த மாயா காரிய உடம்பை வந்து யார் போது செலுத்திக் கொண்டிருக்கின்றால், பெருமான் தான் செலுத்தணும். ஆனா பெருமான் செலுத்தாம இந்த ஆணவ விநாயகத்துக்கு இந்த பையன் வந்து என்ன செய்வான், சிவத்துக்கிட்ட போனா நமக்கு ஒரு ஆள் அடியாள் கிடைக்க மாட்டான், நமக்கு ஒரு ஆள் வேண்டும் அப்படின்னு இந்த ஆணவம் என்ன செய்யுது, பெருமானை காட்டாமல் என்ன செய்கிறது, உலகத்தையே காட்டி இருக்கின்றது. இந்த உலகத்தை பார்ப்பா, உலகம் எவ்வளவு நல்லா இருக்கு பார்ப்பா, இந்த சினிமா பாக்குறது எவ்வளவு நல்லா இருக்குது பார்ப்பா, இந்த டிவி சீரியல் பாக்குறது எவ்வளவு நல்லா இருக்குப்பா, இந்த மொபைல் பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்குப்பாட்டு அதையே காட்டி காட்டி நம்ம நேரத்தை வந்து வீணாக்கி அந்த சிவப்பொழுதாக கழிக்காமல் அவ்வப்பொழுதாக கிடைக்கின்றது. அதற்கு காரணமாக இருப்பது இந்த 5 பொறிகள். பெருமான் வந்து இந்த 5 பொறிகளை எதற்காக கொடுத்தார், தன்னை அறிய வேண்டும், சிவத்தை அறிய வேண்டும், கடவுளை அறிய வேண்டும், கடவுளை சேர வேண்டும் என்பதற்காக பெருமான் வந்து அந்த 5 பொருள்களை வந்து கொடுத்தார். அப்பொழுதும் இந்த ஆணவம் என்ன செய்கின்றது, அது அதன் நியமிகா சக்தி என்ற கீழ்ப்படுத்தும் சக்தி. அந்த சக்தியின் மூலம் உலகத்தையே காட்டுகின்றது, சிவத்தை காட்டாமல் மறைக்கின்றது. எனவே நாம் உயர்வு அடையாமல் அந்த பண்டைய நிலையில கேவல நிலைமை இருந்தோம். அப்போது ஆணவம் என்ன செய்யுது, நம்முடைய அறிவை வந்து முழுமையா மறைச்சது, ஆவார சக்தியால் மறைச்சது.
அப்போ வந்து நமக்கு அறிவு பொருளாகிய ஆன்மா நமக்கு தெரியல, என்னையே தெரியவில்லை, ஆன்மாவே தெரியவில்லை, என்னை மறைக்கின்ற அந்த ஆணவ மலத்தையும் அறியவில்லை, எனக்கு உதவி செய்கின்ற தலைவனாகி சிவத்தையும் அறியவில்லை. அது முழு அறியாமை. அது பரவாயில்ல. சரி, இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானே அப்படி பெருமான் பார்த்து எனக்கு என்ன செய்யற, இவனுக்கு அறிவு விளக்கம் கொடுக்க வேண்டும்னு. அறிவு விளக்கம் எப்படி கிடைக்கும்? இந்த உடம்பு சேர்ந்தாதான் நமக்கு அறிவு விளக்கம் வந்து கிடைக்கும். இந்த உடம்பு மூலமா தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த மெய்வாய் கண்மூக்கு மூலியாக நம்ம என்ன செஞ்சோம், அதை பல பொருள்களை அறிகின்றோம். அதை என்னல அந்த தொழில் கல்வி மூலமாக நம்ம வந்து அனுபவிக்கின்றோம். அப்பொழுது இன்ப துன்பத்தை அனுபவித்து அனுபவித்து என்ன செய்யறது, இந்த ஆன்மா வந்து பக்குவம் வந்து அடைகின்றது. அதற்காக வந்து கொடுக்கப்பட்டது. பெருமானை வந்து என்ன செய்யறது, வழிபடுவதற்காக தலையே நீ வணங்காய் என்று அப்பர் பெருமான் திரு அங்கமாலைன்னு சொல்லிக்கல, ஒவ்வொரு பொறிக்கும் வந்து ஒன்னொன்னே கொடுத்துருப்பா இல்லையா. கண்ணால் வந்து பெருமானையே வந்து காக்க வேண்டும், காலால் வந்து பெருமான் கோயிலையே வந்து வலம் வர வேண்டும், காதால் அவன் புகழையே வந்து கேட்க வேண்டும், வாயான அவன் புகழையே வந்து நம்ம வந்து பேச வேண்டும் என்று நமக்கு அப்பர் பெருமான் திரு அங்கமாலையில். நம்ம வந்து அதுக்கு வந்து பயன்படுத்தல. இப்ப சினிமாவுக்கு போறதுக்கும் சுற்றுலா போறதுக்கும் நம்ம அதுக்கு மாதிரி நம்ம பயன்படுத்தி நம்ம என்ன சொல்றோம், அந்த உயர்வை வந்து அடையாமல் அந்த பண்டைய நிலையிலே கேவல நிலை எப்படி இருந்தோமோ அதை விட மோசமா இருக்கும். இதுதான் வந்து உலகத்துடைய இயல்பாக இருக்கின்றது. பெருமான் வந்து என்ன வந்து பெரியதில் பெரியோன், எல்லாவற்றிலும் உலகத்துல எது பெருசா இருக்கோ அதையெல்லாம் தாண்டி பெருமையாக இருப்பது அந்த சிவபெருமான். அவன் சிறுமைனா சிறியவற்றுக்கெல்லாம் ஒரு அணு இருக்கிற அந்த அணுவுக்குள் அணுவாக பெருமான் வந்து இருப்பான். அண்டத்துக்கு அண்டமாக இருப்பான், அணுவுக்கு அணுவாக இருப்பான். இந்த அண்டத்துக்கு அண்டமாக இருப்பதுதான் பெரியதில் பெருமையாக இருக்கக்கூடிய அந்த பெருமை அருமை. அவன் இந்த அணுவுக்கெல்லாம் அணுவாக இருப்பதுதான் அது சிறியதற்கெல்லாம் சிறியதாக இருக்கக்கூடிய தன்மை, அதுதான் சிறுமை எளிமை. அப்ப வந்து அண்டம் எப்படி இருக்கும், அண்டம் ஓர் அணுவாய் அணுவோர் அண்டமாய் இருக்கக்கூடிய அந்த தன்மை வந்து இருக்கும். இது நீங்க புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு என்ன செய்யணும்னா, நம்முடைய சூரபத்மன் கதை கந்த புராணத்தை வரும் இல்லையா, அதை பார்க்கணும். சூரபத்மன் வந்து வரம் வாங்கி என்ன செய்கின்றான் அப்படின்னா, இந்த 1008 அண்டங்களை 108 யுகங்கள் வந்து நான் ஆள வேண்டும் என்று பெருமானிடம் வந்து வரம் கேட்பான். வரம் கேட்காம என்னை வந்து யாரும் வந்து அழிக்க கூடாது அப்படிப்ப, அப்ப பெருமான் வந்து என்ன சொல்வாருன்னா, தோற்றம் உண்டே மரணம் உண்டு அப்படின்னா சிவ அம்சமா வந்து யார் கிடைக்கிறாங்களோ அவர்கள் மூலமாக எனக்கு மரணம் உண்டுன்னு அவன் வைப்பான். அப்போது முருகப்பெருமான் வந்து அவனை சூரனை சம்ஹாரம் பண்ணுவதற்காக, சம்ஹாரம் என்பதை நம்ம வந்து அழித்தல்ங்கிற பொருள் வந்து சொல்றோம். ஆனா நம்முடைய தர்மபுரத்துல அது சூரன் பெற்ற பெருவாழ்வு. சம்னா அழகியது, ஆரம்னா வந்து வாழ்வு அல்லது இந்த அணி ஹாரம் அணிஞ்சிருக்காங்க, அந்த ஆரத்தை வந்து குறிக்கும். பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு இவன் வந்து என்ன செய்யறான், மயிலாகவும் சேவலாக மாறிவிட்டான் இல்லையா, அதான் இந்த பெருவாழ்வு. அப்போது முருகப்பெருமான் என்ன செய்கின்றார்னா, அந்த சூரபத்மன் முன்பு விஸ்வரூபம் எடுத்து காட்சி கொடுக்கின்றான். அது மாதிரி காட்சி கொடுக்கும் போது அவன் பெருமானை வந்து பார்க்கின்றான். பெருமானை பார்க்கும் போது என்ன, அந்த பெருமானுடைய கால் மட்டும்தான் அவனுக்கு வந்து தெரியுது. அந்த கால்ல உள்ள ஒரு ரோமம், அந்த ரோமத்துல வந்து அவன் கட்டியாண்ட அந்த 1008 அண்டங்களை எப்படி இருக்குன்னா, சொன்ன ஒரு சின்ன வியர்வை துளி போல, ஒரு பனித்துளி போல காட்சி அளிக்கின்றான். அப்பதான் இதெல்லாம் பெருசா நினைச்சமேனு ஒரு கணம் அவனுக்கு அந்த அறிவு தோன்றது. மறுகணமே அந்த மாயை வந்து ஆணவம் வந்து அவனை மறைத்து விடுகின்றது. நம்ம வந்து இப்பேற்பட்டெல்லாம் அவன் ஆண்டான், இந்த தமிழ்நாட்டையே கட்டி ஆண்டான், இப்ப அவனே போயிட்டானையா அப்படின்னு நமக்கு வந்து உலகத்தை பேசுறோம். அடுத்த நிமிஷம் உலக வாழ்க்கை கொண்டாட்டி பிள்ளைகள் நம்ம என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு அது வந்து இந்த மாயை வந்து நமக்கு வந்து மூடி வருகின்றது. அது போல அந்த உருவாலும் தன்மையாலும் ஆற்றலாலும் பெருமான் வந்து பெரியதற்கெல்லாம் பெரியதாக இருக்கின்றான். அவன் சிறுமையாக இருப்பது என்றால் அவன் வந்து நுண்ணியதலும் நுண்ணியதாக இருப்பது தான். நோக்கறிய நோக்கே உணர்வறிய நுண்ணுணர்வே என்று சொல்வார்கள். அந்த நோக்கறிய நோக்கி உணர்வு அறிய நுண்ணுணர்வு, அந்த நுண் உணர்வாக நுண்ணியதாக இருப்பது. எனவே அவன் அணுவிலும் அண்டத்திலும் என்றும் ஒரே போல அவன் நீக்கமர நிறைந்திருக்கின்றான். அது அவனுடைய சர்வ வியாபகத்தை வந்து குறிக்கும். திருக்குறளை நீங்க படிக்கிறப்ப அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி புருகத்தரித்த குரல் உள்ளதே சின்னது வந்து அந்த அணு, அந்த அணுவையே துளைத்து அணுவை பிளக்க முடிய கருத்து வந்து அப்பயே அவையாருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. நம்ம கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி புருகத்தரித்த குரல்னு அந்த குரலை பெருமை சொல்லலாம். அப்ப அந்த அணுவை கூட துளைக்க முடியும் என்று அந்த கருத்து சொல்ல.
பெருமான் வந்து அதை நுண்ணியதாக இருக்கின்றான். அவன் அணுவிலும் அண்டத்திலும் ஒரே போன்ற தன்மையோடு குறைவர செறிந்து நிறைந்து இருக்கின்றான். அந்த தன்மை, அந்த அரிமை எளிமை அறிந்து நம்ம வந்து கேவல நிலையில நம்ம ஒண்ணுமே அறியல. ஏன்னா ஆணவ மனம் முழுசாக மறைச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப சகல ஆன்ம வர்க்கத்துக்கு வந்துட்டோம். நமக்கு வந்து தனுக்கான போன போகல் வந்து கிடைத்து விட்டது. அப்போது நமக்கு என்னாச்சுன்னா, நமக்கு ஆணவ மனம் வந்து பரிபாகம் ஆனால் இது என்ன செய்கின்றார், நமக்கு வந்து இதெல்லாம் தெரியும். ஆனா அந்த பரிபாகம் கிடைக்கவில்லை. இன்னும் என்கிட்ட வந்து ஆட்சி அதிகாரம், பொருள் அதிகாரம், அந்த அதிகார மலத்தினால அது அவதிப்பட்டால் அப்படின்னா அப்பேற்பட்ட அமரர்களுக்கும் அவன் வந்து பெருமான் வந்து அரியவனாக இருக்கின்றான். திருமலை வந்து அந்த ஆட்சியிலேயே இருக்கான்னு, காக்கின்ற ஆட்சியிலே இருக்கணும்னு நினைக்கிறாரு. பிரம்மா வந்து படைத்திலேயே இருக்கணும்னு நினைக்கிறாரு. அது வந்து அதிகார மலத்தால் அவர்கள் வந்து அவதிப்படுகின்றார்கள். அப்பேற்பட்ட அவர்களுக்கு அவன் வந்து அரியவனாக இருக்கின்றான். முக்கியமான காரணம் என்ன, வந்து பக்குவம் வரவில்லை. பக்குவம் வராததால் பெருமான் வந்து தன்னை காட்டவில்லை. பெருமான் வந்து காட்டினால்தான் என்னால் வந்து காண முடியும். இதான் காண்பாரையார் கண்ணுதாராய் காட்டாக்காலே, காட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கூட காட்டுவித்தால் யார் ஒருவர் காணாதாரே. பெருமானுக்கு வந்து காட்டிக்கும் போது காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. பெருமான் காட்ட நினைக்காவிட்டால் யாரால் காண முடியும். இதான் வந்து திருவிசைப்பாலும் விளம்புமா விளம்பே நுகருமா நுகரம்பே அப்படின்னு சொல்வார். பெருமான் வந்து என்னை பேச வைப்பதால் தான் நான் வந்து பேசுகிறேன். நானே பேசுறேன்னு இப்ப நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது வந்து ஆன்ம போதம், தற்போதம். அதனால நான் பேசுறேன், நான் திருமணத்தை படிச்சு நான் உரை செய்யறேன்னு நினைக்கிறேன். நான் பெருமான் தான் என்னை பேச வைக்கின்றார், பெருமான் தான் உங்களை வந்து கேட்க வைக்கின்றார். அதற்காக இந்த ஒரு இணைப்பை வந்து பெருமான் ஏற்படுத்தி இருக்கின்றார் என்பதை நாம் அறியும் போது நம் மனத்தில் வந்து அவன் மீது அன்பு வந்து பெருகும். பெருமான வந்து அவன் இயக்குவதால் நான் இயங்குகின்றேன். எனக்கு என்ன தனிப்பட்ட செயல் என்ன இருக்கின்றது? இருதயத்தை நானா துடிக்க வைக்கிறேன், பெருமான் தான் துடிக்க வைக்கிறார். நானா மூச்சு விடுறேன், பெருமான் தான் நீ மூச்சு விடுக்கின்றார். நான் சாப்பாடு சாப்பிடுறேன், இந்த சாப்பாட்டை வந்து சத்துக்களாக மாற்றுவது யார்? அது வந்து அந்த பெருமான் தான் வந்து மாற்றி என் உடம்புக்கு சத்தா கொடுக்குறாரு. அது உடம்புக்கு வேண்டாத கழிவுகளை நீக்குவது யார்? அது பெருமான் தான். நம்மால் வந்து நீக்க முடியுமா? நம்ம சாப்பிட வந்து 7 சத்துக்களாக பிரித்து, சப்த தாதுக்களாக பிரித்து இந்த உடலை வளர்ப்பது யார்? அது வந்து அந்த பெருமான் தான். உடம்புக்கு தீமை செய்யக்கூடிய இந்த கழிவுகளை நீக்குவது யார்? இந்த கிட்னி மூலமாக சிறுநீராகவும் உடம்பு மூல வேர்வையாகவும் மலமாகவும் அவர் நீக்குகின்றார் இல்லையா? அதுமாதிரி பெருமான செயல் அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நடக்குது. எனவே அது வந்து பெருமான் இயக்க நாம் இயங்குகின்றோம். அந்த மாதிரி நான் என்ன செய்யும், என்னுடைய ஜீவ போதம், இந்த ஆன்ம போதம், இந்த தற்போதம், இந்த அகங்காரம், இந்த ஆணவம் வந்து அடங்கும். அந்த மாதிரி ஆணவம் வந்து அடங்குனா அப்ப என்ன செய்யும், அது சிவபோதம் வந்து மேல் நோக்கி போகும். இந்த கொடிக்க வீரன் வந்து பார்த்திருப்பீங்க. இருளுக்கும் ஒளிக்கும் ஒன்றே இடமாம், ஒன்று மேவீடில் ஒன்று ஒளிக்கும் என்று சொல்வார். இருளாகிய அந்த ஆணவ மலத்துக்கும் ஒளியாகிய சிவபெருமானுக்கும் அது வந்து இரண்டுக்கும் ஒரே இடம் எது? இந்த ஆன்மாவோட அறிவு. இவ்வளவு சேர்ந்து ஆன்ம அறிவு வச்சுதான் நம்ம பேசுறோம், கேட்கிறோம், எல்லாமே வந்து செய்யறோம். இந்த ஆன்ம அறிவு என்ன செய்யுது, ஆணவ மலம் இருக்கும் போது அந்த ஒளிப்பொருளாகிய சிவம் வந்து என்ன செய்யுது, அது அடங்கி இருக்கின்றது. இப்ப பெருமான் வந்து எப்பொழுது வந்து அங்கே வேவுகின்றாரோ அப்ப என்ன செய்யுது, அந்த ஆணவ மலம் வந்து படிப்படியாக வந்து நீங்குகின்றது. இருள் வந்து விட்டது. இருள் வரும்போது என்ன செய்யற, அந்த அருண உதயம் வரும்போதே சிவபெருமான் அந்த சிவசூரியன் வரப்போகின்றது என்று தெரிகின்றது. அது வரும்போது என்ன செய்ய, படிப்படியாக அந்த இருள் வந்து முழுமையாக நீங்கி விடுகின்றது. அது போல இந்த ஜீவபோதம், இந்த ஆன்ம போதம் அடங்கி சிவபோதம் அவன் வந்து எஞ்சி நிற்கும். பெருமான் வந்து அருமையா இருக்கின்றான். அதான் அரியானை அந்தனதம் சிந்தையானை என்று அப்பர் பெருமான் வந்து பாடுவார்கள். அது போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரீகம். பெருமானுடைய திருவடியை வந்து என்ன செய்ய, திருமாலால் காண முடியவில்லை. அவனு திருமாலும் பன்றியாய் சென்றுணா உணரா திருவடியை வந்து அதை பாடுவார் இல்லையா? அது போல இந்த மாதிரி திருவாசல பாடிருக்கோம். பெருமான் வந்து நமக்காக என்ன செய்கின்றான், அவன் வந்து எளிமையாக இருக்கின்றான். இதுக்கு உதாரணம் என்னன்னா, பெருமான் வந்து அந்த வந்திக்கு வந்து கூலியாளாக, மற்ற மாணிக்கவாசலம் நிறைய தவம் பண்ணாரு, தீட்சை வாங்கினாரு, அது பரவாயில்ல. அந்த வந்தியம்மா என்ன பண்ணாங்க, அவங்க என்னன்னா அந்த 3ஆம் பிறையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். அதற்கு பலன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பெருமான் என்ன செய்கின்றான், அவன் வந்து கூலி கொடுத்து
என்னை வேலை கொள்வார் உண்டோ? ஏய், நமக்கெல்லாம் கூலி கொடுக்குற அந்த பெருமான் தான். அவன் போய் கேட்கிறான், எனக்கு கூலி கொடுத்து வேலை கொள்வார் உண்டோ என்று அந்த வண்டிக்காக வந்து அவன் என்ன செய்கின்றான்? அவன் வந்து பிட்டுக்கு மண் சுமந்து அந்த பிரம்பான் வந்து புறப்படப்படுகின்றான். மாதிரி பரிப்பாகனாக குதிரை சேவனாக வந்து வருகின்றான். மாதிரி பல பேருக்கு வந்து அவன் வந்து ஆஹ் திருக்கச்சூர் ஆலக்கோயில், திருக்கச்சூர் ஆலக்கோயில வந்து பெருமாள் என்ன செய்வார்? சுந்தரர் வந்து பொழுது வந்து இங்க வருவார். அப்ப அந்த உச்சி பொழுது தரிசனத்தை முடித்து விட்டு வரும்போது பசியால் வாடுவார். இந்த பரிசனங்களை வந்து சேர்ந்திருக்க மாட்டார்கள். அப்போது பெருமாள் என்ன செய்கின்றார்? ஒரு அந்தனாக என்று அந்த கச்சூர் ஆலக்கோயில்ல அந்த கோயில் உள்ள ஒரு அந்தனாக இருந்து பிச்சை ஏற்று வந்து என்ன செய்கின்றார்? நம்முடைய சுந்தர பெருமானுக்கு தலைவாழை இலை பறித்து தண்ணீர் தெளித்து உணவை பரிமாறி அதை குடிப்பதற்கு நீரும் கொடுத்து அவர் கைகள் சொல்லும் போது மறைந்து விடுவார். அந்த மாதிரி எலி வந்தவனாக ஒரு அடியவனின் இந்த பசி துன்பம் கூட இருக்கக்கூடாது என்று எலி வந்து இருக்கின்றார்கள். நான் ஒருமை புயல் ஆமை போல் ஐந்திறக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமாப்பு உடைத்து என்ற திருக்குறள் உங்களுக்கு எல்லாமே தெரியும். எனவே இந்த ஆமை என்ன செய்யும்? ஆமை வந்து 5 அடக்குன்னா அதுக்கு 4 கால் இருக்கும், ஒரு தலை இருக்கும். அது துன்பம் வரும்போது என்ன செய்யும்னா அந்த ஒரு தலையை 4 காலையும் வந்து அந்த ஓட்டுக்குள் வந்து அடக்கி கொள்ளும். அது போல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு அந்த 5 பொறிகள் என்ன செய்யணும்? கோயிலுக்கு போனா பெருமானை வந்து தரிசனம் பண்ணலாம். மற்ற வெள்ளம் வந்து வேற எதையும் வந்து உலகியல் பொருளை பார்த்து நம்முடைய மனதை வந்து கெடுத்துக் கொள்ளக்கூடாது. எனவே இந்த புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே என்று சொல்வார்கள். அது போல என்ன செய்யல, இந்த பொறிகள் வந்து தன்னுடைய விருப்பப்படி புறம் செல்லக்கூடாது. புறம் செல்லாமல் அதை ஒருமைப்பாட்டில் அடக்க வேண்டும். அந்த மாதிரி எடுத்த ஒரு பிறவியிலேயே இந்த 5 பொறிகளையும் அடக்கிக் கொள்ள வேண்டும். அந்த மாதிரி அடக்கி கொண்டால் நம்முடைய ஆன்மா வந்து பக்குவப்படும் என்று சொல்வார்கள். அவர்கள் இருமையும் கேட்டு, இருமைன்னு கேட்டனா இந்த பிறவியில் எய்திய இந்த பாக்கியம், இந்த பெருமை. அப்புறம் மறுபிறவி, இம்மை மறுமை, அதான் இருமை. இந்த மறுபிறவி வருவாயும் அதை கேட்டு எப்படி கேட்கின்றோம்? அது வந்து இந்த அறிவு நூல்கள், சாத்திர நூல்கள் மூலமாகவும் திருமுறைகள் மூலமாக நம்ம வந்து கேட்கிறோம். அப்புறம் உருவாக்காக நம்ம கேட்கிறோம். இருமையும் கேட்டு இந்த பிறவிக்கு உண்டான அந்த பயனையும் மறுபிறவிக்கு உண்டான அந்த பயனையும் அந்த குரு மூலமாக கேட்டு குறை அற்றிருந்தார்கள், வந்து குற்றம் நீங்கி இருந்தார்கள். குறை என்பதற்கு குற்றம் என்ற ஒரு பொருளும் உண்டு. குறை என்பதற்கு இந்த கண்ணில் வந்து ஒரு படலம் மறைக்கும், கேட்ராக்ட்னு சொல்லுவாங்க. அதையும் வந்து புறம்னு சொல்லுவாங்க. இந்த மரம் புறம் விழுந்து போச்சு அப்படின்னா அது வந்து என்ன செய்யுது? ஓட்ட விழுந்து போச்சுன்னு அர்த்தம். எனவே அவர்கள் வந்து குற்றமற்று இருந்தார்கள், இந்த பொருட்களை அடக்கி அவர்கள் இருந்தார்கள் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டை வந்து சொல்லியிருக்கின்றார். அடுத்த திருப்பாடல் இந்த குறைன்னு முடிக்கிறார் இல்லையா? குறை வந்து இங்க ஆரம்பிக்கும். குறையற்ற பாலினுள் நெய் கலந்தால் போல் திரையற்ற சிந்தை நல் ஆரியன் செப்பும் உரையற்ற உணர்வோர் உடம்பெங்கு ஒளிந்தால் கரையற்ற சோதி கலந்த சத்தாமே. திரண்ட கருத்து என்ன? கரையற்ற ஜோதி கலந்தல். இந்த குரு உபதேசங்களை வந்து அதை கேட்டு சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடனா அப்ப நீ என்ன செய்வார்? இந்த மனோவாக்கெல்லாம் கடந்துடவ சொல்லிறந்து நின்ற தொன்மைன்னு சொல்லுவார். அந்த சொல்லிறந்து நின்று அதை உணர்பவர்கள் ஜோதியில் கலப்பார்கள். ஞானசம்பந்தர் வந்து இந்த நல்லூர் பிரமணத்துல ஜோதியில கலந்தாரோ, அது போல மாணிக்கவாசர் எப்படி இந்த சிதம்பரத்துல ஜோதியில கலந்தாரோ, இந்த பத்திரகிரியார் எப்படி திருடுமலத்துல ஜோதியில கலந்தாரோ, அது போல நாமும் வந்து அந்த சிவஜோதியில் கலந்து விடலாம் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லி கேட்டார்கள். இப்ப பத உரையை வந்து பார்க்கலாம். குறையற்ற பாலினுள் நெய் கலந்தால் போல. இப்ப பாலுக்கு வந்து புற ஊத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பாலுக்கு கொஞ்சம் தயிர் ஊத்தோம்னா என்ன செய்ய? தயிரா வந்து மாறும். அதே பால் வந்து திரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அப்ப என்ன செய்யும்? அந்த பால் வந்து பயன்படாது. இதுவே குறையற்ற பால்னா திரிந்து போகாத பால். இதுவே திரிந்து போகாத குற்றமற்ற அந்த பாலினுள் நெய் கலந்து இருப்பது போல. இதான் வந்து விறகினில் தீயினன் பாலில் படு நெய் போல. பால்ல வந்து நெய் இருக்கு, நெய்யை நம்மளால எடுக்க முடியுமா, சுவைக்க முடியுமா? முடியாது. இப்ப என்ன செய்யணும்? அது வந்து உர ஊத்தணும். உர ஊத்தி அதை தயிரா மாத்தணும். தயிரா மாத்தா அந்த ஆடை வரும். அந்த ஆடையை கடந்து நமக்கு வெண்ணெய் கிடைக்கும். வெண்ணெயில வந்து நெய் கிடைக்கும். ஏன் பால்ல இருந்து நெய் எடுக்கிறது கஷ்டம். ஆனா தயிரை கடந்தா நமக்கு வந்து
நெய் கிடைக்கும். இந்த விறகில் தீயினன் பாலில் பெருநெய் போல மறைய நின்றுள்ளன் மாமணி ஜோதியன். அப்ப நம்ம என்ன செய்யணும்? உறவகோல் நட்டு முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. பெருமாண்டு ஏதாவது உறவு சரிங்களா, அது சரியை கிரியை யோகத்துல ஏதாவது உறவு, தோழமை உறவோ குழந்தை உறவோ தாச மார்க்கமோ ஏதாவது ஒண்ணு அந்த உறவை நட்டு நாம் பண்ணலாம், பெருமானை அடையலாம். எனவே அந்த பால்ல வந்து நெய் கலந்திருக்கின்றது. அது போல நம்ம மனசுலயே வந்து ஆன்மாவுக்கு ஆன்மா தான் மனசு செலுத்துது. இந்த ஆன்மாவுக்குள் வந்து பெருமான் வந்து இருக்கின்றார். ஆனா நம்மளால என்ன செய்யலாம்? அந்த ஆன்மாவையும் அடைய முடியவில்லை, பரமான்மாவை சிவத்தையும் வந்து அடைய முடியவில்லை. ஏன்னா மனசு வந்து அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. மனசு அலைஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா என்ன செய்யும்? நமக்கு எதுவுமே வந்து கிடைக்காது. மனசு வந்து ஒருமைப்படாது. எனவே இந்த அலைதலற்ற மனத்தால் இந்த மன வேகத்தை வந்து நாம் குறைக்க வேண்டும். வேகம் கெடுத்தாண்டு வேந்தன் அடி வெல்க என்று சொன்னார். இந்த மனோவேகத்தை வந்து நம்ம வந்து படிப்படியா வந்து குறைக்க வேண்டும். இந்த விழிப்பு நிலையில வந்து என்ன செய்யணும்னா அது 15ல இருந்து 40 வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. அதை படிப்படியா குறைச்சி நம்ம என்ன செய்யறோம்? இந்த 0 ஸ்டேட்டுக்கு போனோம்னா நம்ம சிவமாக ஆகிவிடுவோம். இது வந்து மனோ விஞ்ஞானம். எனவே இந்த குரு சொல்லிய அந்த உபதேசங்களை கேட்டு சிந்தித்து தெளிந்தால் என்ன செய்யும்? இந்த பசு கரணம் வந்து பதிகரணமாக மாறும். இந்த உடம்பு என்ன செய்யும்? அது உடம்பானது இங்க பிராரப்தம் முடிந்தோடனே விழும்போது இந்த ஆன்மா என்ன செய்யும்? அது எல்லையற்ற திருவருள் ஜோதியில் கலந்து அது நித்திய பொருளாக மாறும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். பெருமான் வந்து பாலில் படுநை போல மறைய நின்றுள்ளன் மாமணி ஜோதியன். மாமணி ஜோதி இருந்தாலும் ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. பெருமான் வந்து ஒளிக்கும் ஒளியான பொருளாக பேரொளி பொருளாக இருக்கின்றான். ஆனா அவர்களை ஓராதவர்கள், நினைக்காதவர்கள், சிந்திக்காதவர்கள் அவன் வந்து வெளிப்படுவது இல்லை. எனவே பாலின் கண் வந்து அவன் சுவையாக இருக்கின்றான், மணியில் வந்து ஒளியாக இருக்கின்றான். அதுபோல பெருமான் வந்து எல்லாவற்றிலும் கலந்தும் இருக்கின்றார்கள். எனவே அந்த அம்மா கூட முதல்ல பாட்டு பாடுங்கள, தெளிவு குருவின் திருமேனி காண்ட தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல்னு சொன்னாங்களே. இந்த குருவின் திருவார்த்தை கேட்டால்தான் நம்முடைய ஆன்மா வந்து தெளிவு அடையும். எனவே அந்த ஆரியனாக வந்து அந்த குருநாதனின் அந்த உரையை கேட்டு நம்ம என்ன செய்யணும்? அதை சிந்திக்க வேண்டும். இந்த வாரம் திருமந்திரத்தை கேட்டோம், திரும்ப அடுத்த வாரம் தான் சிந்திப்போம்னா அது வேலைக்கு வந்து ஆகாது. எனவே திரை அற்ற சிந்தை, 2வது வரி. திரையற்ற சிந்தைனா, திரைனா வந்து அந்த அலையை வந்து குறிக்கும். கடல்ல வந்து அலை வந்து வந்துகிட்டே வந்துகிட்டும் போயிட்டு இருக்கு இல்லையா? அப்ப நம்ம மனசுல எண்ணங்கள் வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கின்றது. அது அந்த அலை வந்து கடலை வந்து கலங்கடிக்கின்றது. இந்த அலை என்ன செய்கின்றது? இந்த எண்ணம் வந்து மனசை வந்து கலங்கடிக்குது. நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், என் பொண்ணுக்கு என்ன செய்வேன், என் பிள்ளைக்கு நான் என்ன செய்வேன், அந்த மாதிரியே சிந்தனை போச்சுன்னா மனக்கலக்கம் தான் வரும். எனவே அந்த மனத்தை கலங்க செய்வது என்ன? பெருமான் எனக்கு உதவி செய்வாரா, செய்ய மாட்டாரா, ஆனந்தப்பட்ட சுந்தரியை அப்படி ஆட்டி வச்சாரு அப்படின்னு அவரு ஒரே ஒரு பொய் சத்தியம் பண்ணதுக்காக அந்த மாதிரி பண்ணாரு. நான் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கேனே, அந்த மாதிரி போட்டு சிந்தனை அந்த மாதிரி ஐயம்லாம் வந்ததுன்னா, ஐயம் திருப்பிலாம் உங்களுக்கு மனசுல வந்து வரக்கூடாது. எப்ப நான் சிவாயனம்னு சொல்லிட்டனோ அப்ப என்னை காப்பதற்கு பெருமான் வந்து கடமைப்பட்டவன். பெருமான் வந்து நிச்சயமா எனக்கு கரை தேற்றுவான் என்ற அந்த நம்பிக்கை இருக்கணும். பக்தி மார்க்கத்துல அந்த நம்பிக்கைங்கிறத, விசுவாசம், அந்த ஃபெய்த் தான் ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லாமல் செஞ்சேன்னா உங்களுக்கு எதுவுமே வந்து இந்த பக்தி மார்க்கத்துல வந்து பயன் கிடைக்காது. ஞான மார்க்கத்துல வந்து பயன் கிடைக்கும். இந்த ஞான மார்க்கத்துல உங்களுக்கு உடம்பே கிடையாது. உடம்பு மனசெல்லாம் நீங்க கடந்துட்டு போறீங்க. அப்ப சிவபெருமான் உடம்பே மனசே கடந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாரு. இவன் வந்து இப்ப பக்தி மார்க்கம் உடம்போட தான் இருக்கும், குடும்பத்தோட தான் இருக்கும், உலகத்தோட தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப பெருமான் வந்து என்ன செய்கின்றார்கள்? இவன் சிவாயனம்னு சொல்லிட்டான், என் திருவடிக்காம ஆசைப்படுறான், இவன் என ஆட்கொள்ள வேண்டும் என்று பெருமான் அவனை வந்து ஆட்கொள்வார்கள். அப்போது என்ன செய்யறான்? அந்த சிந்தையினால வந்து இந்த பசு கரணம், இந்த பசுபோதம் அது படிப்படியாக குறைந்து சிவபோதம் நீங்கி சித்தமனம் அடுத்து இவர்கள் சிவமாக மாறி அந்த சிவ இன்பத்தை அனுபவிப்பார்கள். போது உடம்பு இங்கு ஒளிந்தால், உரையற்று உணர்வோர் உடம்பு இங்கு ஒளிந்தால். இந்த உடம்பு எதற்காக கொடுக்கப்பட்டது? இது வந்து வினை போகத்திற்காக கொடுக்கப்பட்டது. வினை பயனே ஒரு தேகம் கண்டாய் என்று சொல்வார். வினை பயனாலதான், வினைக்கு ஈடாக தான் இந்த தேகம் வந்து கிடைத்திருக்கின்றது. அப்பொழுது பெருமான் என்ன சென்றால், இந்த உடம்பு அனுபவிக்க வேண்டிய பக்குவப்படுவதற்காக உண்டான கர்மங்களை கொடுப்பார். அதை வந்து பிராரப்த கர்மம் என்று சொல்வார்கள். அந்த பிராரப்த கர்மத்தை நாம் வந்து அனுபவித்துதான் கழிக்க முடியும். சஞ்சித கர்மாவை வந்து குருநாதர் வந்து சுற்றி எடுத்து விடுவார். ஆகாமியம் வந்து ஏறாமல் பார்த்துக் கொள்வார். ஆனா அந்த பிராரப்த கர்மத்தை என்ன செய்யணும்?
நாம் அனுபவிக்க கொடுக்க வேண்டும். எனவே இந்த வினை போகத்திற்காக கொடுக்கப்பட்ட இந்த காலம் வரும் வரையும் இந்த உடம்பு வீழ்ந்தால், இங்கு ஒளிந்தால் அவர்கள் என்ன சொல்றது, இந்த ஜோதியில் கலந்தவார்கள். இந்த உழப்பிலா ஆனந்தமாகிய அந்த ஒளி ஒளியாகிய சிவத்தோடு சேர்ந்து அவர்கள் சிவமாக மாறிவிடுவார்கள். என்ன வேணும்? இப்போ இந்த பிராரப்த கர்மம் முடியும் போது, எப்போ இந்த பிராரப்த கர்மம் முடியுதோ அதை தாண்டி ஒரு நிமிஷம் கூட இந்த உடம்பு நிக்காது. எனவே இந்த வினை போகத்திற்காக வினை சேஷத்திற்காக கொடுக்கப்பட்ட அந்த காலம் வரும் வரையும் இந்த உடம்பு அது வீழ்ந்து விட்டால் என்ன செய்யும்? அப்போது இவன் என்ன அந்த பரமுக்தியை அடைந்து விடுவான். இந்த உயிரும் உடலும் ஒன்றிய நிலையில் அவன் சிவத்தோடு சேர்வான் என்ற கருத்தை இந்த பாட்டத்தில். எனவே குரு உபதேசத்தை சொல்லி இறந்து நின்று உணர்பவர்கள், அனுபவர்கள் ஜோதியில் கலப்பார்கள் என்ற கருத்தை இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு அடுத்த பாடல், சத்த முதல் ஐந்தும் தன்வழி தான் சாரில் சித்துக்கு சித்தன்றி சேர்விடம் வேறொன்றோ சுத்த வெளியில் சுடரில் சுடர் சேரும் அத்தம் இது குறித்து ஆண்டு கொள்ளப்பிலே. இது தோற்ற முறை, ஒடுக்க முறை, 36 தத்துவங்களும் எப்படி தோன்றுகின்றது, எப்படி ஒடுங்குகின்றது என்பதை உண்மை விளக்கத்துல நம்ம பார்த்துக்கிட்டோம் இல்லையா? உண்மை விளக்கத்துல 36 தத்துவங்கள், 5 சிவ தத்துவங்கள், சிவம், சக்தி, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை. அப்புறம் 7 வித்யா தத்துவங்கள், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன். அப்ப 24 ஆன்ம தத்துவங்கள். 24 ஆன்ம தத்துவங்கள்ல மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இது 4ம் அந்த கரணங்கள். அந்த 4 பத்தி பாக்கி 20 இருக்கு. அந்த 20 என்ன? 5 பூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கின்ற 5 பூதங்கள். அதுக்குண்டான அந்த பஞ்ச தன்மாத்திரைகள், சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்கின்ற அந்த 5 தன்மாத்திரைகள். அதை அறிவதற்கான ஞானேந்திரியங்கள், மெய்வாய், கண்மூக்கு, செவி. அப்புறம் தொழிற்கருவிகள், கை, கால், குதம், குறி, வாய் என்ற இது 5 4 இருக்கு. 5 பூதங்கள், 5 தன்மாத்திரைகள், 5 அறிவு கருவிகள், 5 தொழிற்கருவிகள், 4 அந்த கரணங்கள் ஆக 24 ஆன்ம தத்துவங்கள். அவற்றை தோன்றும் முறையும் ஒடுங்கும் முறையும் இந்த சப்த முதல் 5ம் தன் வழி தான் சாரில். எனவே சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம். சப்தம் என்பது ஆகாயத்தின் தன்மாத்திரை, ஸ்பரிசம் என்பது அந்த காற்றின் தன்மாத்திரை, ரூபம் என்பது அந்த நெருப்பின் தன்மாத்திரை, ரசம் என்பது நீரின் தன்மாத்திரை, கந்தம் அல்லது மனம் என்பது இந்த பூமியின் தன்மாத்திரை. சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம் என்றும் அந்த 5 தன்மாத்திரைகளும் தான் தான் சார்ந்தால், அந்த ஒவ்வொரு பூதத்தோடு சார்ந்தால் சித்துக்கு சித்தன்றி சேர்விடம் வேறொன்றோ. போது சித்துப்பொருள் எதுல சேரும்? சித்துப்பொருள் சித்துப்பொருள் தான் தோன்றும், சித்துப்பொருள் அது ஒடுங்கும். அப்ப இதுக்கு என்ன உதாரணம் சொல்றாருன்னா, துத்த வெளியில் சுடரில் சுடர் சேரும் அத்தம் இது குறித்து ஆண்டுகொள் அப்பிலே. நம்ம சுத்தவெளி என்பது இந்த ஆகாயத்தை குறிக்கும். அந்த ஆகாயத்தில் ஒளிப்பொருள்கள் இருக்கின்றன. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களா இருக்கின்றது. அந்த ஒளிப்பொருளோடு ஒளிப்பொருள் இந்த ஆகாயத்தில் தோன்றும் மறையும், தோன்றுவதாகவும் மறைவதாகவும் நமக்கு தோன்றும். பகல் இரவுல நமக்கு தோன்றும், பகல்ல இந்த சூரிய ஒளிக்குள் ஒடுங்கிவிடும். என்ன செய்யலாம்? இதை நீ நன்றாக ஆராய்ந்து அத்தம் இறுதி குறித்து ஆண்டுகோள் அப்பிலே. இந்த அப்புங்களை நீரை குறிக்கும். அந்த தெளிந்த நீரை போல இதை அனுபவத்தில் இருந்து பார் என்று சொல்கின்றார்கள். இவை
சப்தம், ஸ்பரிசம், ரூசம், ரசம், கந்தம் என்பது தன்மாத்திரைகள் வந்து குறிக்கும். அந்த 5 தன்மாத்திரைகளை வந்து என்ன சொல்ற, அதை காரண தன்மாத்திரை என்றும் விடய தன்மாத்திரை என்றும் இரண்டாக பிரிப்பார்கள். காரண தன்மாத்திரைனா இந்த 5 பூதங்களும் தோன்றுவதற்கும் ஒடுங்குவதற்கும் காரணமாக இருப்பது வந்து இந்த தன்மாத்திரைகள், அது காரணம் தன்மாத்திரை. இப்ப நான் வந்து ஒரு தண்ணி குடிக்கிறேன், ஒரு ஜூஸ் குடிக்கிறேன், ருசியா இருக்குன்னா அது வந்து என்ன செய்ய, அது விடய தன்மாத்திரை. அந்த விஷயத்தை வந்து நான் இந்த ரெண்டுக்கும் வந்து ஒரே பேர் தான். எனவே இந்த காரண தன்மாத்திரைகள் இந்த சப்தத்திலேருந்து என்ன செய்யும், இந்த ஆகாசம் வந்து தோன்றும் ஒடுங்கும். அப்புறம் இந்த ஸ்பர்சத்திலேருந்து என்ன செய்யும், இந்த காற்று தோன்றும் ஒடுங்கும். ரூபத்திலேருந்து அந்த நெருப்பு வந்து தோன்றும் ஒடுங்கும். ரசத்திலேருந்து என்ன செய்யும், அந்த நீர் வந்து தோன்றும் ஒடுங்கும். கந்தம் என்கின்ற அந்த மனத்திலிருந்து இந்த பூதம் வந்து தோன்றும். எனவே இது என்ன செய்யலாம், இந்த 5ம் வந்து என்ன செய்யலாம், அத பூதாதி அகங்காரத்துக்குள் வந்து வரும். இப்ப உண்மை விளக்கத்துல எந்த நிலைக்கு நீங்க சொல்றீங்க, இப்ப சிவதத்துவம் 5, அப்புறம் வித்யா தத்துவம் வந்து 7, அது முடிஞ்ச அப்புறம் 24 ஆன்ம தத்துவங்கள். இந்த 24 ஆன்ம தத்துவங்கள்ல முதல்ல தோன்றியது என்ன, அந்த பிரகிருதி மாயை என்கின்ற அந்த குணதத்துவம் வந்து தோன்றும். அந்த குணதத்துவத்துல இருந்து என்ன செய்யணும், அந்த புத்தி வந்து தோன்றும். இந்த குணதத்துவம் தான் சித்தம்னு சொல்லுவாங்க. சித்தமாக புத்தி தோன்றும். புத்தியிலிருந்து அந்த அகங்காரம் வந்து தோன்றும். அந்த அகங்காரம் வந்து 3ஆக பிரியும். அது வந்து சாத்விகம், ராஜசம், தாமசம். அந்த சாத்விக அகங்காரத்தை வந்து தைஜச அகங்காரம் என்று சொல்வார்கள். அதுல இருந்து இந்த 5 பொறிகள், மெய்வாய் கண்மூக்கு செவின்ற 5 பொறிகளும் மனமும் வந்து தோன்றும். அப்புறம் ராஜச அகங்காரத்துல இருந்து நம்முடைய தொழில செயல் செய்யணும் இல்லையா, அதுக்கு வந்து ராஜசம் வேணும். அப்பதான் என்ன செய்யலாம், நமக்கு கை, கால், குதம், புரி, வாய் என்கின்ற அந்த 5 தொழில்களும் தோன்றும் ஒடுங்கும். அப்புறம் இந்த பூதாதி அகங்காரத்துல இருந்து இந்த 5 தன்மாத்திரைகள் சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்ற அந்த 5 தன்மாத்திரைகள் தோன்றி சப்தத்திலிருந்து ஆகாசம், ரசத்திலிருந்து வாயு, ரூபத்திலிருந்து நெருப்பு, ரசத்திலிருந்து நீர், அந்த கந்தம் என்ற மனத்திலிருந்து பூமி வந்து தோன்றும், இது ஒடுங்கும். இது வந்து சித்தாந்தத்துக்கே உரிய ஒரு தனியான பார்வை. மற்ற என்ன சொல்ற, நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் என்ன, ஆகாயத்திலிருந்து காற்று தோன்றும், காற்றிலிருந்து நெருப்பு தோன்றும், நெருப்பிலிருந்து நீர் தோன்றும், நீரிலிருந்து இந்த நிலம் தோன்றும். ஒடுங்கும் போது என்ன செய்யும், இந்த நிலம் வந்து நீரில் வந்து ஒடுங்கும். ஜல பிரளயம், சுனாமி வரப்ப என்ன செய்யும், இந்த உலகத்தை முழுக்க மூடிடும். அப்ப நீரில் என்ன செய்யும், நீர் வந்து நெருப்புல ஒடுங்கும். ஏன்னா அந்த நீர்ல வந்து வடவு முகாக்கினி என்கின்ற ஒரு அக்னி இருக்கின்றது. அது அந்த நீரையே வந்து சுண்ட செய்து விடும். இப்ப நெருப்பு என்ன செய்யும், அது காற்றுல ஒடுங்கும். ஒரு பெரிய காற்று வந்து அந்த நெருப்பையும் தனக்குள் வந்து ஒடுக்கிக் கொள்ளும். அப்புறம் காற்று என்ன செய்யும், ஆகாயத்துக்குள் வந்து ஒடுக்கிக் கொள்ளும். அந்த மாதிரி அதுவும் உண்மைதான், இதுவும் உண்மைதான். நம்ம வந்து இந்த தன்மாத்திரிலிருந்து தோன்றுது ஒடுங்குதுன்னு சொல்றோம். அதுபோல அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இது ஒன்றுக்குள் ஒன்றி அது தோன்றுகின்றது, ஒடுங்குகின்றது. எனவே எது எதிலிருந்து தோன்றுகின்றதோ அது அதனுக்குள் தான் ஒடுங்கும். இதுதான் மரபு. எனவே ஓசை, ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தங்கள் என்று பேசும் மாத்திரைகள் 5ம் பிறக்கும் பூதாதிகத்தின் இந்த பூதாதி அகங்காரத்தில் தான் இது தோன்றும். அதே போல பூதாதி அகங்காரத்துக்குலாம் அது வந்து ஒடுங்கும் என்று சொல்லுகிறார்கள். அப்போல சித்துக்கு சித்தன்றி சேர்விடம் ஒன்றோ, இதெல்லாம் ஜடப்பொருள், ஜடத்துல தோன்றுது, ஜடத்துல வந்து ஒடுங்குது. ஆனா சித்துக்கு எது, இந்த சித்து பொருள் என்ன செய்யணும், அது ஜடத்தோடு ஒன்றாது. எனவே சித்தாகிய ஆன்மாவுக்கு சேரக்கூடிய இடம் எது, சேரக்கூடிய இடம் வந்து சிவம்தான். அது சிவத்துக்குள் தான் சேரும் என்கின்ற சொல்கின்றார்கள். இதுக்கு உதாரணம் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆகாயம் இருக்கின்றது, அந்த ஆகாயத்துல சூரியன், சந்திரன், நட்சத்திரன் என்ற அந்த சுழல்கள் எல்லாம் இருக்கின்றது. அது ஆகாயத்திலே தோன்றி ஆகாயத்தில் மறைவதாக நமக்கு வந்து தோன்றுகின்றது. இரவில் வந்து தோன்றுகின்றது, பகல்ல வந்து சூரிய ஒளியில் அடங்கி இருக்கின்றது. எனவே இந்த சூரிய ஒளியில் அந்த ஒளி வந்து கலந்தும் ஒடுங்கியும் இருக்கின்றது. இருந்தாலும் அந்த விளக்கின் ஒளியும் சூரிய ஒளியும் தனித்தே நிற்கும். சூரிய ஒளியின் பெருமையில் அந்த விளக்கொளி தோன்றாது. ராத்திரில வந்து நம்ம என்ன செய்றோம், ஒரு விளக்கு ஏத்துறோம், அந்த விளக்கு என்ன செய்யுது, நம்ம வீட்டுக்கு வந்து ஒளி கொடுக்குது. பகல்ல வந்துருச்சு, அப்போ இந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த விளக்கு ஒளி என்ன எதுக்கு அடங்கிதுன்னா இந்த சூரிய ஒளிக்குள் வந்து அடங்கி இருக்கின்றது. எனவே சூரிய ஒளியின் பெருமையில் இந்த விளக்கொளி தோன்றாது அடங்கி நிற்கும். அதுபோல சிவனது வியாபகத்தில் ஆன்மா என்ன செய்யும், வியாபியமாய் அடங்கி நிற்கும். நான் ஏற்கனவே சொல்றேன், வியாபகம், வியாபியம், வியாத்தம்.
வியாபகம் வந்து சிவன் வந்து சர்வ வியாபகம். அது எப்படின்னா கடல் போல. கடலுங்கிறது இங்க நீரை குறிக்காது, அந்த நீருக்கு அடைக்கக்கூடிய அந்த இடத்தை, அந்த வெளியை வந்து குறிக்கும். அதான் வந்து அது சிவம். அதுக்குள்ள நீர் இருக்கு இல்லையா, அந்த நீர் போல ஆன்மா வந்து என்ன செய்யுது, அந்த வெளிக்குள் வந்து அடங்கி இருக்கின்றது, கடல் வெளிக்குள் வந்து அடங்கி இருக்கின்றது. அது உப்பு வந்து கலந்து இருக்கிறது, அந்த உப்பு தான் வந்து வாசம். பெருமான் வந்து சர்வ வியாபகம், ஆன்மா வந்து அதற்குள் அடங்கிய வியாபியம், வாசம் வந்து அதற்குள் அடங்கிய வியாத்தம். எனவே இது சித்துக்குள் சித்துதான் அடங்கும் ஒடுங்கும். எனவே இந்த ஆன்மா வந்து சிவத்துக்குள் அடங்கும் ஒடுங்கும் என்ற கருத்தை வந்து அப்புன்னு முடிச்சிருக்க இல்லையா, அடுத்தப்பட்டு அப்புன்னு ஆரம்பிக்கிறார். அப்பினில் கூர்மை ஆதித்தன் வெண்மையால் ஒப்பென பேர் பெற்று உரு செய்த ஒவ்வொரு அப்பினில் கூடியது ஒன்றாகுமாறு போல் செப்பினில் சீவன் சிவத்துள் அடங்குமே. இது திரண்ட கருத்து என்ன, கடைசி விட சீவன் சிவத்துள் அடங்கும். இந்த ஜீவான்மா வந்து பரமான்மாகிய சிவத்துக்குள் வந்து அடங்குவதுதான் இந்த பாடலின் திறன கருத்து. இதற்கு உதாரணம் என்ன சொல்கின்றனா, அப்பினில் கூர்மை ஆதித்தன் வெண்மையால். இந்த உப்பு எடுக்கிறதுக்கு போனீங்க, அந்த உப்பளத்துக்கு போனீங்கன்னா செய்வார்கள், இந்த கடல் நீரை வந்து பாத்தி கட்டி வச்சிருப்பாங்க. பாத்தி கட்டிக்கும் என்ன செய்யும், அந்த சூரியன் வந்த உடனே இந்த கடல் நீர் ஆவியாக போய்விட்டு அந்த உப்பு மட்டும் கீழே வந்து படையும். அப்பினில் கூர்மை ஆதித்தன் வெம்மையால். இந்த உப்பளத்துல தண்ணீரா செய்து ஆவியா போயிட்டு ஆதித்தனுடைய வெம்மையால் சூரிய பத்தால் அது ஆவியாக போய்விட்டது. அப்ப என்ன உப்பென பேர் பெற்று, அது உப்பென பேரும் ரூபமும். கடல் இருக்கப்ப அதுக்கு வந்து நம்ம உப்பு சுவை நமக்கு தெரியும், ஆனா பேர் கிடையாது, ரூபம் கிடையாது. இப்ப வந்தோடனே உப்பா வந்தோடனே அது உப்பென பேர் இருக்குது, உப்புக்குற ஒரு வடிவமும் இருக்கின்றது. எனவே உப்பென பேர் பெற்று உப்பென உருவமும் கொண்டு அது அப்பினில் கூடியது ஒன்றாகும். இப்ப நம்ம என்ன பண்றோம், சாப்பாட்டுக்கு வந்து நமக்கு வந்து உப்பு தேவைப்படுது. இப்ப என்ன செய்யறோம், அதை போட்டு நம்ம அதை கலந்துடும். தண்ணியில கலக்குறோம், சாம்பார்ல கலக்குறோம், ரசத்துல வந்து கலக்குறோம், மோர்ல வந்து கலக்குறோம். எனவே அந்த தண்ணீரில் வந்து கலந்த போது என்ன செய்யுது, அது தண்ணீரோடு தண்ணீராக மாறி விடுகின்றது. அது கடல் நீர்ல வந்து உப்பா இருந்தது, சூரிய வெப்பத்தால் என்ன செய்யறது, உப்பென பேரும் ரூபமும் பெற்றது. நாம் மறுபடியும் என்ன சமையலுக்கு பயன்படுத்தும் போது அது தண்ணீரில் கலந்து தண்ணீராகவே மாறிவிடுகின்றது. அது போல என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த ஆன்மா வந்து சிவத்துக்குள் வந்து அடங்கும். அப்பினில் கூர்மை, கூர்மைங்கிறது உப்பு கரிக்குது இல்லையா, இவை நீர் உள்ள அந்த கரிப்பு தான் உப்பு. அது என்ன செய்யும், அது உருக்கொள்கின்றது, சூரிய வெப்பத்தால் வந்து உப்பாக உருக்கொள்கிறது, பேர் கொள்கிறது. அது என்ன செய்யும், அது என்ன கடல்ல நீர்ல இருந்து பிரிஞ்சதுதான் அது. அது மறுபடியும் என்ன செய்யுது, தண்ணீரோடு சேர்க்குது. நம்ம சமையலுக்காக நம்ம தண்ணீர்ல சேர்க்கிறோம், சேர்ந்தானே அது நீரோடு நீராக மாறுது. கடல் நீர்ல இருந்தது மறுபடியும் ஊரும் பெரும் கொண்டது, மறுபடியும் என்ன செய்யுது, இந்த நீர்ல கலைஞ்சு மறுபடியும் நீராக மாறிவிட்டது. இது எதுக்கு உதாரணம்னா, இது சங்கார காலம், மகா சங்கார காலம் வரும்போது என்ன செய்கின்றது, நம்முடைய கண்மங்கள் எல்லாம் சூக்கும கண்மமாய் தன்னுள் அடங்க அந்த ஆன்மாவுக்குள் புத்தி தத்துவத்தில் வந்து அடங்கும். அந்த ஆன்மாக்கள் அனைத்து என்ன செய்யும், அது சிவத்துள் அடங்கி ஒடுங்கி நிற்கும். அந்த அடங்கி ஒடுங்கி நிற்பது அப்ப புனர் உற்பவம், மறுபிறப்பு வந்து மறு உற்பவம் பண்ணும்போது பெருமாள் என்ன செய்கின்றார், அப்போது அந்த ஆன்மாவின் வினைக்கு ஏடாக அந்த மேனியை கொடுப்பார். மேனியாக கொடுத்து அவர்களை ஆட்கொள்ளும் போது குருநாதன் என்ற முத்தான்மாக வருவார். அது இந்த ஆன்மாவும் முக்தி பெற்று அது சிவத்துக்குள் வந்து அடங்கும். இதான் வந்து சிவஞான போதத்துல கூட ஒரு வெண்பா ஒண்ணு வரும், நசித்து மலம் அப்பணைந்த உப்பின் உள் அணைந்து சேடமாம் கப்பின்றாம் ஈசன் கலல். இதே உதாரணத்தை வந்து அவரும் எடுத்துக்கொள்வார். கடல் நீர்ல இருந்தா உப்பு தோன்றது, மறுபடியும் தண்ணீர்ல கரைஞ்சது போல. அது போல அந்த ஆன்மா என்ன செய்யுது, அது சிவத்திலிருந்து ஒடுங்கி இருக்கின்றது சங்கார காலத்து, அப்புறம் மறுபடியும் வந்து தோன்றுகின்றது என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார் என்று சொல்லிவிட்டு அடுத்த திருப்பாடலுக்குள் நாம் செல்லலாம். அடங்கு பேரண்டத்து அணு அண்டம் சென்றங்கு இடம் கொண்டது இல்லை, இதுவன்றி வேறுண்டோ கடந்தொரும் நின்ற உயிர்கரை காணில் திடம்பெற நின்றான் திருவடிதானே. திரண்ட கருத்து வந்து அந்த கடைசி வரும், திடம்பெற நின்றால் திருவடிதானே. இந்த உயிர்கள் வந்து திருவடியை சேர்வதற்கு என்ன வேணும், திடம் வேண்டும், திடமான ஞானம் வேண்டும், திடமான மன உறுதி வேண்டும்.
என்பதுதான் இந்த பாடலின் திறந்த கருத்து. அடங்கு பேரண்டத்து அணு அண்டம் சென்று அங்கு. எல்லா பொருளும் எங்க அடங்குதுன்னா இந்த பெரிய அண்டத்திலே வந்து அது அடங்குகின்றது. இந்த அணுக்குள்ள போய் அண்டம் வந்து அடங்க முடியாது. எனவே அது போல உடம்புகள் தோறும் இந்த உயிர்கள் வந்து இருக்கின்றன. அந்த உயிர்கள் வந்து அது எங்க போய் அடங்கும், எங்க போய் ஒடுங்கும்னா அது தானுவாய் நின்ற இறைவன் திருவடியே. திடம்பெற நின்றான் திருவடிதானே. சுசீந்திரத்துல வந்து தானுமாலயன் என்று ஒரு ரூபம் இருக்கும் பெருமானுக்கு. ஸ்தானுமாலயன், ஸ்தானம்னா ஒரு தூண் மாதிரி நிக்கிறது. பெருமானு தூணா நின்றுகிட்டு இந்த மாலையும் அயனையும் தாங்கி கொண்டிருப்பார். அது ஸ்தானுமாலயன் ஆலயம் என்று சொல்வார்கள். எனவே இந்த உயிர்கள் வந்து எங்கே போய் அந்த புக வேண்டும், எங்கே போய் அடைக்கலம் பெற வேண்டும் என்ற அந்த இடத்தை ஆராய்ந்தால் அது தானுவாய் நின்ற இறைவனின் திருவடி என்று சொல்கின்றார்கள். எனவே உலகத்துல மலை இருக்கு, கடல் இருக்கு, மரம் இருக்கு, உயிரினங்கள் இருக்கு. எனவே அந்த மாதிரி அப்பேற்பட்ட பிரபஞ்சத்துல இருக்கு. இது எங்க இருக்குன்னா ஒரு பிரம்மாண்டத்துல போய் அடங்குது. எனவே இந்த பரமாணுக்களாகிய இந்த அண்டங்கள் என்ன செய்யும், அது இந்த பரமாணுக்கள் போய் அண்டத்துல போய் அடங்கும். ஆனா இந்த பிரம்மாண்டம் வந்து அணுவுக்குள் வந்து அடங்காது. எனவே இந்த கருத்து காரியம் வந்து காரணத்துல வந்து அடங்கும், ஆனா காரணம் வந்து காரியத்துல வந்து அடங்காது என்ற கருத்தை வந்து இந்த பாட்டை சொல்கின்றார். கடம் தோறும் நின்ற உயிர். கடம்னா இந்த உடம்பு வந்து ஒரு இந்த உயிர் உடம்பு வந்து ஒரு குடம் மாதிரி சொல்லுவாங்க. 4 மாதமாய் கோயிலை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் கோயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. இந்த தோண்டியதான் குடம்னு சொல்றாரு. எனவே அதான் கடம்னு சொல்றாங்க. கடம்னாலும் கடஸ்தாபனம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அபிஷேகத்தை கும்பாபிஷேகத்தப்ப. அது போல இந்த உடம்போல இந்த உடம்பு இருக்கு. அந்த உடம்புக்குள்ள வந்து இந்த உயிர் வந்து இருக்குது. அந்த உயிர் சென்றடையக்கூடிய இடம் எது? இந்த கடந்தோறும் நின்ற உயிர் கரைகாணில். இந்த கரையை அடையணும் அப்படின்னா அந்த எல்லையை வந்து அடைய வேண்டும். சென்று அடையக்கூடிய இடம் என்று ஆராய்ந்தால் அது பக்தி ஞான வைராக்கியத்தினால இந்த மனசு திடம்பெற நின்றான். இவனால பக்தி செய்ய முடியுமா? முடியாது. பெருமான் தான் இவனை பக்தி செய்ய வைக்கின்றார். இவனாக அவனுக்கு ஞானம் கிடைக்குமா? பெருமான் தான் அவனுக்கு ஞானத்தை வந்து கொடுக்கின்றார். எனவே இந்த பக்தி ஞானம் வைராக்கியத்தை தான் இந்த பெருமான் கொடுத்து என்ன செய்கிறான், அந்த திருவடியை கொடுக்கின்றான். இந்த பாட்டுல வந்து திருவடின்னு முடிக்கிறாரு, அடுத்து திருவடின்னு தொடங்குகின்றார். திருவடியே சிவமாவது தேரில் திருவடியே சிவலோகம் சிந்திக்கில் திருவடியே செல் கதியது செப்பில் திருவடியே தஞ்சம் உள் தெளிவார்க்கே. அந்த மாதிரி உள்ள ஆன்மாவுக்கு அந்த திருவடிதான் அனைத்தும். திருவடியே சிவமாவது தேர்தல். தேர்தல் தான் சிந்தித்து தெளிதல். சிந்தித்து ஆராய்ந்து மனம் தெரிந்தவர்களுக்கு அந்த திருவடிதான் சிவமாக இருக்கும். நாம் கேட்டு சிந்தித்து தெளிந்து இட்டை கூடினா நமக்கு வந்து சிவம் கிடைக்கும். இந்த சிவன் தான் திருவடி. எனவே சிந்தித்து ஆராய்ந்து மனம் தெளிந்தவருக்கு சிவமாக இருப்பது எது? அது அந்த திருவடிதான். திருவடியே சிவலோகம் சிந்திக்கில். சிந்திச்சு பார்த்தோம்னா என்ன செய்யும், அந்த சிவலோகம் இருப்பதும் அந்த திருவடிதான். திருவடியே செல் கதியாவது. நாம் செல்லக்கூடிய வழி எது, செல்வதற்கு கதியாக இருப்பது எது அப்படின்னா அந்த திருவடிதான். திருவடியே தஞ்சம் உள் தெளிவார்க்கே. எனவே நாம் வந்து தஞ்சம் புக வேண்டியது, சரண் புக வேண்டியது, அடைக்கலம் புக வேண்டியது, அது தஞ்சமாக இருப்பது எது அப்படின்னா அந்த திருவடிதான். எனவே திருவடியை தவிர்த்து இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. எனவே திருவடி என்பது என்ன செய்யுது, அதுதான் திருவருள். இந்த திருவருளும் திருவடியும் வேறு வேறு அல்ல. திருவடி வலது திருவடி வந்து அது ஞான திருவடி, இடது திருவடி வந்து அது கிரியா திருவடி. பெருமான் வந்து சிவம் வந்து ஞானமாக இருப்பான், அம்பாள் வந்து சக்தி வந்து கிரியையாக இருப்பாள். எனவே வலது பாதம் பெருமானுக்குரியது, இடது பாதம் அம்பாளுக்குரியது. அது நமக்கு ஞானத்தையும் கிரியையும் வந்து கொடுக்கக்கூடியது. அதுதான் திருவடி. எனவே
அந்த சக்தி சிவம் இரண்டிற்கும் வேறுபாடு கிடையாது. ஞானத்தின் மூலமாக நம்மை சேர்ப்பிப்பது சிவபெருமான், கிரியை மூலமாக சேர்ப்பது அம்பாள். எனவே அந்த திருவடியே சிவம் என்ற பெயரும் பெற்றது. எனவே இதை பதிப்புண்ணியம் யார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு தான் இது கைவரப்பெறும். அவர்கள் அடையக்கூடிய இந்த சிவலோகத்துக்கு சேர்ப்பதும் அந்த திருவடி. செல்கதினா இப்ப எனக்கு அந்த வினை ஒளியில வினை கொஞ்சம் பாக்கி இருக்கு, அப்ப மறுபிறவி இருக்கின்றது. அந்த மறுபிறவியில் நல்ல பிறப்பை கொடுத்து மறுபடியும் சிவனடிக்கு செல்லக்கூடியது அதான் செல்கதி. மறுபிறவியில் சென்று அடையக்கூடிய அந்த இடமாக இருப்பதும் எனக்கு தஞ்சம், இந்த பற்றுக்கோடாக இருப்பதும் இந்த திருவடிதான் என்ற கருத்தை இந்த பாட்டுல சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து நம்ம பிரேமாமா பண்ண பாட்டு, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தாமே. நமக்கு எப்ப சிவம் கிடைக்கும்? இப்ப திருமந்திரம் கேட்கிறோம், சைவ சித்தாந்தம் கேட்கிறோம், சிவஞான போதம் கேட்கிறோம், சித்தியார் கேட்கிறோம், சிவபிரகாசம் கேட்கிறோம், உந்தியார் கேட்கிறோம், திருமுறை பாடுறோம். அந்த பாட்டை என்ன செய்யணும்? அதை கேட்டு சிந்திக்கணும். அவர்கள் என்ன கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் சிந்தித்து தெளிய வேண்டும். இந்த கருத்தை தான் முதன்மைப்படுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். கேட்டு சிந்தித்து தெளிந்தால் போதும். தெளிந்த அடுத்த கடமை நமக்கு நிஷ்டை கூடும். நிஷ்டை கூடும்னா நம்முடைய சிவனோடு ஒன்று சேர்வதுதான் நிஷ்டை கூடுதல். எனவே நமக்கு முக்கியமான படி எதுன்னா தெரிதல் தான். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். இந்த தெளிதல் உனக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, தெளிதல் குருவின் திருமேனி காண்டல். சிவபெருமான் தான் குருவாக வருகின்றான். சிவபெருமானுக்கு அருள் திருமேனி. ஆனா இந்த குருவுக்கு நம்மை போல அந்த திருமேனி தான். இந்த குருவின் மேனி நம்ம சாதாரண மேனியாக நினைக்க கூடாது. இந்த குருவின் எடுத்து எடுப்பது அந்த சிவன். எனவே அந்த குருவின் திருமேனியை தரிசித்தால், நாம் கண்டால், தரிசித்தால் அப்ப நமக்கு தெளிவு கிடைக்கும். சரி, என்னால தினசரி போய் இப்ப குருநாதரை பார்க்க முடியல, 6 மாசத்துக்கு ஒரு முறையோ வருஷத்துக்கு ஒரு முறையோ அந்த குரு பூர்ணிமாப்ப போறேன் அப்படின்னா, தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். எனவே அவருடைய திருநாமத்தை இது சொல்லிக்கொண்டே இருப்பது. இப்ப பெருமநிலை குரம்பர் இருந்தார், அவர் சுந்தருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே என்ன செய்தார்? பெருமான் திருவடியை சேர்ந்து விட்டார். இப்படி அப்பூதரிகள் என்ன செய்தார்? அது திருநாவுக்கரசன் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே அவர் என்ன செய்தார்? பெருமானின் திருவடியை அடைந்து விட்டார்கள். இந்த குருவின் திருநாமமும் அது என்ன செய்வார்கள்? அது பக்த பஞ்சாட்சரம் என்று சொல்வார்கள். அந்த குருவின் திருநாமத்தை சொன்னாலும் நமக்கு அந்த தெளிவு கிடைக்கும். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். நமக்கு அவர் அனுஷ்டானம் கொடுக்குறாரு, சிவபூஜை கொடுக்குறாருன்னா நமக்கு என்ன செய்வார்? உபதேசம் கொடுப்பார். அதுதான் திருவார்த்தை. எனவே அவர் உபதேச மொழிகளை கேட்பதுதான் திருவார்த்தை கேட்டல். அந்த உபதேசத்தை கேட்பதும் என்ன செய்கிறார்? அவருக்கு நமக்கு மனம் தெளிவு அடையும். தெளிவு குருவோடு சிந்தித்தல் தானே. அப்போ என்ன செய்யல? நம்முடைய தியானத்தை அவருடைய உருவத்தை நாம் சிந்திக்க வேண்டும். அந்த மாதிரி சிந்தித்தாலும் நமக்கு என்ன செய்யும்? நமக்கு அந்த ஞானம் கிடைக்கும். இந்த தெளிவின் மூலமாக நமக்கு கிடைக்கும். இதுல 4 ஒண்ணு முதல் காண்டல், காண்பது அல்லது தரிசிப்பது. 2வது செப்புதல், செப்புதல் சொல்லுதல். 3வது கேட்டல். 4வது சிந்தித்தல். எனவே நான் என்ன செய்யணும்? நமக்கு காட்டுவது யார்? காட்டுவது சிவபெருமான் தான் காட்டுகின்றார். காண்பார் யார்? கண்ணுதலே காட்டாக்காலே. கேட்பது யார்? கேட்பது ஆன்மாதான் கேட்டாலும் இதை கேட்க செய்வது சிவன் தான். அதே மாதிரி சிந்திப்பது யார்? இந்த ஆன்மாவை சிந்திக்க வைப்பதும் அந்த சிவன் தான். நான் பேசுகின்றேன், என பேச வைப்பதும் யார்? அந்த சிவன் தான். எல்லாம் அந்த ஒரு நிலையில் நிறுத்திய இந்த உபகாரத்தை செய்வது யார்? அது இந்த உபதேசத்தை செய்யக்கூடிய அந்த குருவின் திருமேனி. எனவே அந்த குருவின் திருமேனியும் பெயரும் உருவத்தையும் அவருடைய உபதேசத்தையும் நான் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். நம்முடைய நம்ம இது பார்த்தோம் நேற்று கூட, நம்முடைய அருள்நந்தி சிவத்தோட குரு பூஜை. இல்லைங்களா? இந்த அருள்நந்தி சிவத்துக்கு யார் குரு? மெய்கண்டார். மெய்கண்டார் எப்படி பார்த்தார்? அது மெய்கண்டார் சிவமாக தான் பார்த்தார். அவர் மறைஞான சம்பந்தர் அருள்நந்தி சிவத்தின் சிஷ்யன். அவர் நூல் எதுவும் செய்யவில்லை. இந்த மறைஞான சம்பந்தர் என்ன செய்தார்?
அருளந்தி சிவத்தை சிவமாகவே பார்த்தார். இந்த மறைஞான சம்பந்தருக்கு யார் சிஷ்யன்னா ஓவாதி சிவம். அவர் 8 நூல்களை செய்தார். சித்தாந்த அட்டகம், அட்டகம்னா 8 குறிக்கும். அது அவர் என்ன ஓவாதி சிவம் வந்து மறைஞான சம்பந்தரை வந்து சிவமாக பார்த்தார்கள். எனவே அந்த உருவை நாம் சிவமாக பார்க்க வேண்டும் என்பதன் இது திரண்ட கருத்து. அடுத்து 140வது திருப்பாடல். தானே புலனைந்தும் தன்வசமாயிடும், தானே புலனைந்தும் தன்வசம் போயிடும், தானே புலனைந்தும் தன்னில் மடை மாறும், தானே தனித்தம் பிரான் தன்னை சந்தித்ததே. திரண்ட கருத்து என்ன அப்படின்னா, இந்த இறைவனை கூடினால், இறைவனை சேர்ந்தால், இறைவனை சந்தித்தால் என்ன பயன் கிடைக்கும் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லுகின்றார்கள். எனவே இந்த ஆன்மாவுக்கு வந்து மல பரிபாகம் வந்து விட்டது, ஆணவ மலம் பரிபாகம் ஆகிவிட்டது. அப்பேற்பட்ட ஆன்மா என்ன செய்யும்? அது மறுபடி அது மல மாயை கண்மங்களோடு அது கூடாது, அதை விட்டு பிரியும். பிரிஞ்சு என்ன செய்யும்? அது தலைவனாகிய இறைவனை வந்து சந்திக்கும். அந்த மாதிரி சந்திச்சா என்ன ஆகும்? தானே புலனைந்தும் தன் வசம் ஆயிடும். இப்ப இந்த 5 புலன்களை வந்து நான் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கு. டிவி பார்க்க வேண்டாம், என்ன ஏதாவது யூடியூப்ல வந்து ஒரு நல்ல உபதேசத்துக்கு பார்க்கலாம், கேட்கலாம், அந்த மாதிரி வந்து கட்டுப்படுத்த வேண்டியிருக்கு. ஆனா இந்த நிலைக்கு வந்தா என்ன செய்யும்? இந்த 5 புலன்களும் தானாகவே அடங்கிவிடும். தானே புலனைந்தும் தன் வசம் ஆயிடும். இந்த 5 புலனும் ஆன்மாவுக்கு வசம் ஆகிவிடும். இப்போது தானே புலனைந்தும் தன் வசம் போயிடும். இந்த ஆன்மாக்குள்ள யார் இருக்கா? இந்த ஆன்மாவுக்குள் பரமான்மாக அந்த சிவன் இருக்கின்றார். எனவே அது பெருமானின் வசமாகிவிடும். தானே புலனைந்தும் தன்னில் மடை மாறும். அது வரைக்கும் என்ன செய்யணும்? இந்த புலனை வந்து நம்ம மடை மாற்ற வேண்டும். சினிமா பார்க்கணும்னு தோணுதா? என்ன செய்யணும்? நேரா கோயிலுக்கு போய் பெருமானை வந்து நான் பார்க்க வேண்டும். எனக்கு சினிமா பாட்டு கேட்கணும்னு தோணுதா? இப்ப தேவாரம் திருவாசத்தை வந்து என் காதால வந்து நான் கேட்கணும். அந்த மாதிரி மடை மாற்றம் வந்து செய்ய வேண்டும். அந்த மாதிரி மடை மாற்றம் செய்தால் தானே தனித்தம் பிரான் தன்னை சிந்தித்ததே. அப்போது என்ன செய்யும்? இது மடை மாறி அந்த இறைவனிடத்திலே நிலைத்திருக்கும். தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து, தலையாலே பழி தேரும் தலைவனை தலையே நீ வினங்காய், கண்கால் காண்மின்களோ செவிகால் கேண்மின்களோ மூக்கே நீ முரளாய். ஒவ்வொரு புலனையும் நம்ம என்ன செய்யணும்? பெருமான் வசமாக்க வேண்டும். அதுக்காக தான் நம்ம திரு அங்கமாலை. நம்முடைய சிவஞான போகத்துல உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கும் அந்த பாட்டு. அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறைபணி நிற்க மல மாயை தன்னோடு வல்வினை இன்றே. நம்ம என்ன செய்யணும்? ஏகனாக வேண்டும். ஏகனாகும்னா சொல்லுமா, சொல்லுப்பா. சரிம்மா. ஒரு 12 மணிக்கு வரமா? சரி. ஏகனாகி இறைபணி நிற்க மல மாயை தன்னோடு வல்வினை என்று. இப்ப நம்ம சிவத்திலிருந்து பிரிஞ்சு நிற்கிறோம். சிவம் வேறு நான் வேறு என்று பிரிந்து நிற்கின்றேன். சரியை கிரியை யோகம் செய்யும் போது நான் என்ன செய்றேன்? சிவத்தோடு ஒன்றி ஏகனாகி விடுகின்றேன். 2 பொருள் வந்து ஆன்மா வந்து வேற பொருள், சிவம் வந்து வேற பொருள் இருந்து 2 வந்து ஒன்னாயிடுது, ஏகனாகி விடுகின்றது. அப்போது நான் செய்வது எல்லாமே இறைபணி. பேசுவது சரி, செய்வது சரி, எல்லாமே இறைபணியாக மாறிவிடும். அதே மாதிரி ஏகனாகி இறைபணி நின்றால் மல மாயை தன்னோடு வல்வினை என்று. அந்த இறைவனோடு சேர ஒட்டாமல் நம்ம தடுப்பது எது? அந்த ஆணவ மலம். இந்த மலம் அது மாயை. இந்த உடம்பையே நானும் நினைக்கிறேன் இல்லையா? இது மாயையிலிருந்து கொடுக்கப்பட்டது. அது அப்படி வல்வினை என்று எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட செயல் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்குன்னு தனிப்பட்ட செயல் வந்து எதுவும் கிடையாது. எல்லாமே வந்து அந்த இறைவனுடைய செயல்தான் என்று மலமாயோட தன்னோட வல்வினை என்று. எனவே இந்த ஆன்மாவுக்கு வந்து மல பரிபாகம் ஆனால் அது மறுபடி என்ன செய்யணும்? மறுபடி
மலத்தோடும் மாயையோடும் கண்மத்தோடும் சேரக்கூடாது. சேர்ந்தா உனக்கு பிறப்பு தான். இதை என்ன செய்யணும்? இந்த மல மாயை கண்மத்திலிருந்து பிரிய வேண்டும். பிரிந்து தலைவனாகி இறைவனை சந்திக்க வேண்டும். சந்தித்தால் இந்த 5 புலன்களும் என்ன செய்யலாம்? ஆன்மாவின் வசமாகிவிடும். ஆன்மாவின் வசமான அந்த பொறிகள் சிவனுக்கு வசமாகும். அப்போது என்ன செய்யும்? அது மடை மாறி இறைவனிடத்திலேயே அது நிலைத்திருக்கும். எனவே இந்த புலன் என்ன செய்யும்? அது விஷய சுகத்தையே நோக்கி நம்ம இழுத்து செல்லும். இழுத்து சென்றால் என்ன செய்யும்? மறுபடி நமக்கு அந்த வினை, அந்த வினைக்கு ஏதுவான அந்த காரியங்கள் போய் பற்றும். என்ன செய்யும்? இந்த 5 பொறிகளும் 5 யானைகள்னு சொல்லுவாங்க. அந்த 5 யானைகளும் என்ன செய்யணும்? அந்த பாகன் மகன் நிற்கும். பாகன் என்பது இந்த ஆன்மாவை குறிக்கும். இந்த பாகனாகிய ஆன்மாவை நிற்கிறதுக்கு அப்போது அங்குசம் என்ற அந்த அறிவு தேவைப்படும். புலனைந்தும் தன் வசம் ஆகிவிடும். அப்ப என்ன செய்யும்? அது அங்குசத்துக்கு பயந்த யானை என்ன செய்யும்? அடங்கி இருக்கும். மறுபடியும் வாசனையத்துக்குன்னா என்ன செய்யும்? கயிறு அறுத்துக்கிட்டு மறுபடியும் இந்த காட்டுக்குள்ள, விஷய காட்டுக்குள்ள போய் ஓடி ஒளியும், மதம் பிடிச்சு திரியும். அப்ப என்ன செய்யணும்? கூடாது. மறுபடியும் அந்த உரன் என்னும் தொட்டியான் ஓரைந்தும் காப்பான் பரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. மறுபடியும் என்ன செய்யணும்? அந்த உறுதியாகிய அந்த மன உறுதியால அதை ஆட்கொள்ள வேண்டும். நீ இந்த விஷயத்துல போயிட்டு உனக்கு ஒரு இன்பமும் கிடையாது. உனக்கு என்ன செய்ய? எல்லாமே துன்பம்தான் என்பதை இந்த மனத்துக்கு நாம் உணர்த்த வேண்டும். மனத்துக்கு உணர்த்தினால் அது அறிவை இழுத்து கொண்டு செல்லாது. அங்கு மழை அலையாமல் அது என்ன செய்யும்? இறைவனிடத்துல போய் அதை ஒடுங்கும். அவனே கண்டும் அவனே கேட்டும் அவனே உண்டும் அவனே உயிர்த்தும் அவனே உற்றும் இருக்கின்றான். இது கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உல என்ற இன்பத்தி பால் சொல்லப்பட்ட கருத்தை அது பெருமான் தான் நம்மை காட்டுகின்றார், காண்கின்றார். பெருமான் தான் நமக்கு கேட்கிறார், கேட்கின்றார். பெருமான் தான் நம்மை உண்ண செய்கின்றார், அவர்தான் உண்ணுகின்றார். பெருமான் தான் நம்முடைய உயிராக மூச்சு விடுகின்றார். அவன் தான் உற்றறியக்கூடிய பொருளாக இருக்கின்றார் என்று அதை அனுபவித்து அறிந்து அது அங்கேயே அது அடங்கி கிடக்கும். அதான் இதுவரைக்கும் நம்ம என்ன செஞ்சா தனு கர்ண போன போகங்கள்ல அந்த விஷய ஞானத்தையே நாம் அனுபவித்துக் கொண்டிருந்தோம். இப்ப நமக்கு என்னாச்சு? இந்த ஆனந்தத்தை விட தேவராம் படம் எனக்கு அதிக அமைதி கிடைக்குது, அதிக ஆனந்தம் கிடைக்குது. முற்றோதல் படம் எனக்கு அதிக இன்பம் கிடைக்குங்கிறப்ப அதுல மனசு மடை மாறி போகின்றது. அது போல இந்த விஷய ஞானம் மடை மாறி இறைவன் விஷயமாக எல்லா புலனும் சென்று பற்ற இருக்கின்றது. எனவே இறைவன் தான் இந்த இந்திரியங்கள் மூலமாக எனக்கு இந்த இன்பத்தை ஊட்டுகின்றான் என்று நாம் அறிவோம். இப்போது இப்படி சுந்தர பெருமான் என்ன செஞ்சார்? இப்படியே தில்லை நடந்திர தரிசனத்துல 5 பேர் அறிவும் கண்களை கொள்ள அளப்படும் கரணங்கள் 4 சிந்தையாக குணங்கள் ஒரு 3 திருந்து சாத்விகமாக. கண்ணு பாத்தீங்கன்னா பெருமானை மட்டும்தான் பார்க்கும், மற்ற புலன்களும் அதை ஒடுங்கி இருக்கும். இப்ப அந்த அந்த கரணங்கள் 4 அத சித்தம் மட்டும்தான் செயல்படும். அத மனம் புத்தி அகங்காரம்லாம் அடங்கிடும். நம்முடைய குணம் எப்படி? அது சாத்விகம் ராஜசம் தாமசங்கிறப்ப அது சாத்விக குணமாக மாறிவிடும். அந்த மாதிரி ஆடினா என்ன செய்யும்? அந்த இந்துவால் சடையானாடும் ஆனந்த எல்லையில் வந்த பெரின்பு வெள்ளத்துள் திளைத்து அவர் இந்த உலகத்தையே மறந்திருப்பார் நம்முடைய சுந்தரர். எனவே இது ஆன்மா தனித்து சந்தித்தது. போறப்ப நம்ம என்ன செய்யணும்? பெருமானை சந்திக்க போறப்ப நம்ம இந்த ஆணவம் கண்மம் மாய் அது துணையா கூட்டிட்டு போகக்கூடாது. எனவே அது என்ன நமக்கு அனாதியே இருந்த அந்த ஆணவ மலத்தையும் அந்த ஆணவ மலத்தையும் பக்குவப்படுத்துவதுதான் பெருமான் நமக்கு கண்மத்தையும் மாயையும் கொடுக்கின்றார் இல்லையா? இந்த சட்டையில அழுக்கு சேர்ந்து போச்சு. இந்த அழுக்கு நீக்கிறதுக்காக நான் என்ன செய்யறேன்? சர்ஃபம் போறேன். சர்ஃபம் போட்டு என்ன பண்ணேன்? மறுபடியும் அந்த சர்ஃபையும் சேர்த்து நான் அலசி அந்த ஆடையை நான் சுத்தப்படுத்துறேன். அதுபோல நமக்கு மாயாமலத்தையும் அதற்கு கருவியாக அந்த கண்ணு கண்ண போன போகங்களையும் எடுத்து நம்சனம். இந்த ஆன்மா தானே ஆகி இந்த மாயிலிருந்து நீங்கி தலைவனை கூடி நிற்க வேண்டும். இதுக்கு எப்படின்னா அந்த காலத்துல தலைவன் சொல்லுவாங்க. அந்த தலையை தலைவனை என்ன சொல்லுவாங்க? அவன் பார்க்கணும், பேசணும், அவனை என்ன சந்திக்கணும்னு ஆசைப்படுவான். அது மாதிரி நம்ம என்ன செய்யணும்? அந்த பெருமானை தலைவங்க ஆன்மா, இந்த ஆன்மாவாகிய இந்த நாயகி என்ன செய்யணும்? அந்த நாயகனாகிய சிவபெருமானையே சந்திக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலேயே இருந்தோம்னா அப்ப என்ன செய்யும்? இந்த பசுகரணம் பதிகரணமாக சிவகரணமாக மாறும்.
அந்த மாதிரி சிவவர்ணமா மாறினா என்ன செய்யும்? அப்போது பெருமான் தான் எல்லாமாக இருக்கின்றான் என்பது தெரிய வரும். அது நிறைவு பாடல். இந்த 2 பாடல். சந்திப்பது நந்தி தன் திருத்தாளினை சிந்திப்பது நந்தி செய்ய திருமேனி வந்திப்பது நந்தி நாமம் என் வாய்மையால் புந்திக்கில் நிற்பது நந்தி பொற்போதமே. சந்திப்பது, சிந்திப்பது, வந்திப்பது, இந்த புந்திக்கில் நிற்பது எல்லாம் எது? எல்லாமே சிவ சம்பந்தமாக இருப்பது. சந்திப்பது நந்திதன் திருத்தாளை. நந்தி என்பது சிவபெருமானை குறிக்கும். நந்தி நாமம் நமச்சிவாயவே. எனவே நான் இடைவிடாமல் சந்திப்பது அல்லது கூடுவது யார் என்றால் அந்த சிவபெருமானின் திருத்தாளினை, இந்த திருவடிகள் தான். சிந்திப்பது நந்தி செய்ய திருமேனி. நான் என்ன நினைக்கிறோம்? எப்பொழுதும் அவனுடைய திருமேனியே நான் சிந்தித்துக் கொண்டே தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். 3வது, வந்திப்பது நந்தி நாமம் என் வாய்மையால். அதுக்கு நான் என்ன செய்யணும்? அவன் பெயரை நான் இடைவிடாமல் புகழ்ந்து கொண்டே செய்யணும். இந்த வாய்க்கு என்ன செயல்? இந்த வாய் அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதை வந்திப்பது நந்தி நாமம் என் வாய்மையால், என் வாயால் அவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். புந்திக்குள் நிற்பது நந்தி பொற்போதமே. போதம் என்பது அறிவை குறிக்கும். பொற்போதம் என்பது அந்த உயர்ந்த சிவஞானத்தை குறிக்கும். அந்த மாதிரி நீ செஞ்சுக்கிட்டு இருந்த சந்திப்பது, சிந்திப்பது, வந்திப்பது இருந்தா என்ன செய்யும்? அப்போது என் மனசுல அந்த சிவஞானம் தான் அது நிலை பெற்று இருக்கும். சந்திப்பது என்பது சிவயோக நெறியில், யோகம்னாலே சேருவது தானே. சிவயோகில் என்று கூடுவது தான் வாள்களால் வாழ்த்த வைத்து என்று சொல்வார் இந்த மாணிக்க வாசகர். இந்த வாள்களால் வாய் வாழ்த்த வேண்டும். வாய்மையால் வந்திப்பது நந்தி நாமம் என்றும் சொல்வார்கள். எனவே புந்திக்குள் நிற்பது, இப்ப நம்ம நிற்கிறது ஜாக்கிர அவஸ்தை. இந்த ஜாக்கிரதை நம்ம துரிய ஜாக்கிரதம் என்று சொல்லி துரியாதீத சாக்கிரத்துக்கு நம்ம போகணும். புந்திக்குள் நிற்பதுன்னா நம்ம அந்த கேவல அவஸ்தை, இந்த காரண அவஸ்தை, கேவலம், சகலம், சுத்தம் என்ற 3 நிலை இருக்குல்ல. அப்ப கேவலத்திலிருந்து சகலத்துக்கு சகலத்திலிருந்து நம்ம சுத்த நிலைக்கு போக வேண்டும். அதுக்கு என்ன பண்ணலாம்? பெருமாண்டிய அந்த நினைவு மட்டும்தான் நம்ம புத்திக்குள் இருக்க வேண்டும். நம்ம செஞ்ச செயலெல்லாம் எதுல ஒடுங்கன்னா இந்த புத்தி தத்துவத்தில் தான் ஒடுங்கி நிற்கும். புந்திக்குள் நிற்பது அந்த நந்தி பொற்போதமே என்று சொல்லிவிட்டு நிறைவு பாடல். போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தியை போதம் தனில் வைத்து புண்ணியராயினார் நாதன் நடத்தால் நயனம் கலிகூற வேதம் துதித்திட போயடைந்தார் விண்ணே. பெருமானை எங்க வச்சு நம்ம போற்ற வேண்டும்? அது ஞானத்தில் வைத்து போற்ற வேண்டும். இந்த ஞானத்தில் வைத்து போற்றினால் அது கிடைக்கக்கூடிய பயன் என்ன என்று இந்த பாட்டுல சொல்லி இருக்கின்றார்கள். போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தி. போதம்னா அந்த அறிவை குறிக்கும். இந்த சிவஞான போதம், இந்த சிவஞான அறிவை தந்த எங்கள் புண்ணிய நந்து. பெருமானுக்கு புண்ணிய மூர்த்தி என்ற பெயர். அந்த புண்ணியத்தை தரக்கூடிய அந்த நந்தியாக சிவபெருமானை போதம் தனில் வைத்து புண்ணியர் ஆயினார். எனவே புண்ணிய வடிவமாகிய அந்த பெருமானை நான் என்ன செய்யணும் அப்படின்னு நான் இந்த 3 இடத்துல வச்சு வழிபாடு செய்ய வேண்டும். ஒன்று அந்த மணிப்பூரகம் என்ற தொப்புள், அப்புறம் அந்த இருதயம், அப்புறம் 3வது இந்த தியானஸ்தானமாக்கிய இந்த ஆக்யா சக்கரம். பெருமானை அங்க நான் என்ன செய்யணும்? அங்க பெருமானுக்கு ஒருத்தவங்க உட்கார்றதுக்கு ஒரு ஆசனம் போடுறோம் இல்லையா? அப்படி பெருமானுக்கு ஞான ஆசனத்தை நான் போடணும். அதுல பெருமான் ஞான மூர்த்தியாக இருப்பார். அவருக்கு நான் என்ன செய்யணும்? ஞான பூஜையா நான் செய்யணும். பெருமானை இந்த என்னுடைய இதய தாமரையில ஞான ஆசனம், ஞான மூர்த்தி, ஞானம் என்ற 3மாக இந்த இதய தாமரையில் நான் ஆவாகனம் செய்ய வேண்டும், எழுந்தருள செய்ய வேண்டும். அந்த மாதிரி எழுத செஞ்சா நான் என்ன செய்வேன்னா அவர் புண்ணியர் ஆகினார். இப்ப நானும் என்ன செய்வேன்? எனக்கு புண்ணிய சீலன் ஆகிவிடும். அப்போது நாதன் நடத்தால், பெருமான் ஆடக்கூடிய அந்த ஆனந்த தாண்டவ தரிசனத்தால் என்ன செய்கிறார்கள்? நயனம் கலிகூற. அதை பார்த்தோன்னே எங்கள் கண்ணுக்கு ஒரு களி விடுகின்றது, மகிழ்ச்சி வந்துள்ளது. கண்கள் மகிழ்கின்றன. அப்போது வேதம் துதித்திட போய் அடைந்தார் விண்ணே. அப்போது வேதங்கள் தோத்தரிக்க இவர்கள் ஞான ஆகாசமாகிய அந்த சிவத்தை நணுகினார்கள். அற ஒளியாகமங்கள்
அறிவாரறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒளி விண்ணெங்கும் உழவதிர. சுந்தர பெருமான் வந்து கைலைக்கு போறாரு. கைலத்துக்கு போய் பெருமான் பாக்குறப்ப அங்க என்ன, அங்க அற ஒளி ஆகமங்கள் அரஹர அரஹர அரகர சித்தப்படுது. ஆகம ஒளி கேக்குது. அங்க பிறவிய வேத ஒளி, அங்க வேத ஒளியும் எதிர் சாமதெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. அது விண்ணெங்கும் அங்க இருக்கு, அங்க முழவும் வாசிக்கிறாங்கன்னு சொல்றாரு. அது மாதிரி பெருமானை வந்து நான் எனக்கு பெருமான் இந்த இதயத்துல வச்சு ஞான ஆசனத்தை கொடுக்கின்றேன். பெருமான் ஞான மூர்த்தியா இருக்கின்றார். அவருக்கு நான் ஞான பூஜையை செய்கின்றேன். அந்த மாதிரி சொன்னா நான் வந்து சிவபுண்ண சீலனாக மாறி விடுகின்றேன். அப்போது பெருமான் தன்னுடைய தாண்டவத்தை எனக்கு தரிசனமாக கொடுக்கின்றார். அவருடைய ஆனந்த தாண்டவத்தை நான் பார்க்கின்றேன். இப்ப கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கழிப்பன ஆகாதே. பார்த்து பார்த்து என் கண் வந்து மகிழ்ச்சி கூறுகின்றது. அந்த ஆனந்த தரிசனத்தால் என் கண்கள் மகிழ்கின்றது. அப்பொழுது எனக்கு அந்த நாத ஒளியாகிய வேத ஒளி கேட்கின்றது. அப்போது நான் ஞான ஆகாசத்தை அடைந்து விடுகின்றேன். இது எப்படி இருக்குன்னா, தன்னை கட்டுவதற்காக இந்த யானை செய்யும் இந்த சங்கிலியை கையிலே தானே எடுத்துக் கொடுப்பது போல அந்த பெருமான் என்ன செய்கின்றார், தன்னை கட்டுவதற்கு, ஞான பொருளாகிய தன்னை கட்டுவதற்கு இந்த அன்பையாகிய அந்த கயிற்றை எடுத்து கொடுத்து அந்த அன்பு கயிறு மூலமாக இந்த யானையின் மேல் ஏறி இருந்து அருள் வழங்குகின்றார். அப்போது நான் சிவத்தின் மேலேயே நான் செல்கின்றேன். சிவன் தான் எனக்கு ஆதாரமாக இருக்கின்றது. அப்பேற்பட்ட புண்ணியனாக இருக்கின்றேன். அப்போது பெருமான் செய்யக்கூடிய அந்த பஞ்ச கிருத்திய பரமானந்த தாண்டவம். பஞ்ச கிருத்தியம்னா, பஞ்சம்னா 5, கிருத்தியம்னா தொழில். அந்த 5 தொழில் அது பரமானந்த நாடனம். அதை பார்க்கும்போது அது எல்லையற்ற ஆனந்தம் கிடைக்கும். அப்பேற்பட்ட ஆனந்த தாண்டவத்தை நான் கண்களிட கண்டு பெருமான் திருவடியை சேர்வேன் என்ற கருத்தை சொல்லி இந்த உபதேச பகுதியை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம், ஐயங்களை கேட்கலாம், நிறைவு செய்து விடலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அருமையான கருத்துங்கய்யா. இந்த பாடல் போனதே தெரியல. ரொம்ப நல்ல விளக்கமா எடுத்து இந்த உரையை முடிச்சிருக்கீங்க. இந்த முதல் தந்திரத்துல ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சாச்சு. 2வது யாக்கை நிலையாமைய அடுத்த வாரம் ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப சிறப்பாங்க. இந்த எப்படி வந்து மாணிக்கத்துக்குள்ளே மரகத ஜோதியாய் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 131வது பாடல்ல சித்தர்கள் மட்டும்தான் அந்த ஞானத்தை கூத்தெல்லாம் பார்த்திருக்காங்க. நம்ம ஆன்மா நம்ம எல்லாம் பார்க்க முடியாதுன்னா முடியும், ஆனா அதுக்கு என்னென்ன நம்ம செய்யணும் அப்படின்ற அந்த விளக்கம் எடுத்து ரொம்ப அருமையா கொடுத்துருக்கீங்கயா. ஏன்னா எப்பவுமே சித்தர்கள்லாம் அந்த யோக நிலையிலே இருப்பாங்க. யோக நிலையிலே இருந்துதான் அடுத்த நிலைக்கு அவங்க மேல போக நிலையை அடைவாங்க இல்லையா. அந்த மாதிரி சித்தர்கள்லாம் அந்த ஞான கூத்தெல்லாம் அனுபவிச்சிருக்கிறாங்க. பாத்திரத்துக்கு தகுந்தாற்போலதான். நமக்கெல்லாம் அருள் கிடைக்குமானா நம்மளாம் அந்த அளவு பக்குவப்படல. அத நடனத்துல பார்த்திருக்காங்க. அந்த அம்மை நடனத்தை எப்படி சிவபெருமான் நடத்த இந்த அம்மா நடனத்தை காண்கிறாள், அவங்க பார்த்திருக்காங்க. மாணிக்கத்துக்குள்ளே அடங்கி இருக்கின்றாள், அந்த பெருமான் கூடயே அவங்க அடங்கி இருக்கிறாங்க அப்படின்ற அந்த சிறப்பா எடுத்து கொடுத்தீங்க. அந்த ஓண நடனம், ஞான நடனம், ஆழ்ந்த நடனத்தை விரும்பி அவங்க பார்த்திருக்கிறாங்க. அது மாதிரி சித்தர்கள்லாம், சித்த புருஷர்கள்லாம், சிவயோகிகள்லாம் பார்த்திருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் அப்படின்றத விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அது மாதிரி நாமளும் உடையான் உந்தன் நடுவிருக்கும் அந்த பாட்டு விளக்கம் எடுத்து அம்பாளையும் குறிக்கும் தான். அந்த ஆன்மா வந்து நடுவுல ஒடுங்கி இருக்கும். அந்த மாதிரி நமக்கும் கிடைக்கணுங்க, அதெல்லாம் வரணும் அப்படின்றதான் அந்த தத்துவம்லாம் நீங்க சொல்றீங்க. மரகத மாடமாய் அருள் திருமேனி தாங்கி அருள் புரியக்கூடிய பெருமாள் அந்த ஒரு வார்த்தைக்கு விளக்கம் கொடுத்தீங்க. அது 5 தொழில் நடனம் புரியினாரு. திருக்கூத்து நடனம்னா 5 தொழில் நடனம் தான். அது திருக்கூத்தாக தான் நம்ம சொல்லப்படுகிறது. ஊன நாடகம், ஞான நாடகம், அது மாதிரி 5 வகையான நடனத்தை சொல்றீங்க. அப்புறம் மனம், வாக்கு, காயம் எப்படி நம்ம வந்து மனத்தால நம்ம கொண்டு போகணும். எப்படி அவங்கள சித்தப்புருஷம் இருந்தாங்க, மனத்தால நினைத்தாங்க, வாக்குனால வணங்குனாங்க, கையில உண்மையாக அவங்க அப்படியே செயல்பட்டனால அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு காட்சி கிடைச்சது. என்ன புண்ணிய செய்தனே அப்படின்றத பாட்டை கூட கொடுத்தீங்க. அது மாதிரி சிவயோகிகள் அந்த நடத்தை பார்த்தா அவங்க எல்லாம் புண்ணிய செய்த ஆன்மாக்கள் அப்படின்ற அந்த பாடல வந்து 131வது பாடல அழகான விளக்கங்கய்யா. அடுத்து 132வது பாடல அந்த கூத்தை கண்டவெல்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்க எல்லாம் மெய்ப்பொருளை உணர்ந்துட்டாங்க இல்லையா, அவங்க எல்லாம் அமைதியான ஒரு நிலையில தான் இருப்பாங்க. ஆனா அந்த பேரு பெற்றுட்டாங்க. அந்த பேரெல்லாம் பெற்று அவங்க மற்றவுடைய அந்த நம்ம வந்து உலக மாயிலே இருக்கிறோம் இல்லையா, அந்த மாயிலே வாழ்ந்துட்டு தானே அவங்களோட நம்மளோட அந்த தரிசனம் பெற மாட்டார்கள்.
அப்படின்ற அந்த சஞ்சுதான் பிரார்த்தனைலாம் அவங்களுக்கு எல்லாம் இந்த பிரிவிலே அவங்களுக்கு போயிடும். அவங்க எல்லாம் அந்த மேன்மிக்க பேரு பெற்றுட்டாங்க அப்படின்றத அந்த பாடலுடைய விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது சொன்னீங்க, இந்த ஐம்புறன்களையும் அடக்கணும், பெருமை சிறுமி அறிந்து எம்பிரான் போல் அருமை எளிமை அறிந்து அறிவார் யார். அந்த பாட்டுக்கு விளக்கம் வந்து அந்த பெருமாள் எப்படி இருக்கிறாருன்னா அண்டத்திலயும் இருக்கிறார், பேரண்டம். அந்த அண்டத்துல இருக்கக்கூடிய பெருமான் 133வது பாடல்ல அண்டத்திலையும் பெருதுமா இருக்கக்கூடிய பெருமான், அண்டத்துல அணுவிலையும் சிறிதாக இருக்கக்கூடிய பெருமான் அப்படின்றது விளக்கம் கொடுத்தீங்க. அவர் வந்து ஒரு விளக்கமும் கதையும் கொடுத்தீங்க. விசுரூபம் எடுத்தாரு நம்ம முருகப்பெருமான் அந்த சம்ஹாரம் பண்ணக்குள்ள விசுரூபம் எடுத்து காட்சி கொடுத்தாரு இல்லையா, அது 1000 அண்டன்ல அவனுடைய நான் தான் அந்த அண்டன்லாம் ஆடுறேன் அப்படின்ற அந்த கதையை எடுத்து ரொம்ப அழகா சொல்லிங்க. ஆனா அது என்ன, அந்த கதையில என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் அண்டங்க நான் தான் பெரிய போனத்தெல்லாம் ஆண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் விசுரூபம் காட்சிக்குள்ள அவருடைய கால் பாதம் தான் தெரிந்ததுன்னீங்க. அந்த கால் பாதத்துல தெரியக்குள்ள நோக்கரி எனக்கு உணர்வாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் அவன் வந்து சின்னதா அவருக்கு மட்டும் இவ்வளவு பெரிய விசுரூபடுத்திருக்க, நாம என்ன நடிச்சிட்டு இருக்கோம், நம்ம தான் அண்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் நினைச்ச அந்த கதையை எடுத்து சொன்னீங்க. நல்லா இருந்தது. அவன் இயக்குவதான் நம்ம இயங்குறோம், எல்லாமே அவனுடைய செயல் தான், பெருமான் தான் நம்ம எல்லாமே இயக்குறாரு அப்படின்றத அந்த சிவபோதத்துக்கு விளக்கம் எடுத்து ரொம்ப அருமையா எடுத்து கொடுத்தீங்க. மௌனத்தின் உணர்வை இயல்பு அந்த பாட்டு 134 எப்படின்னா, ஒரு பால் நெய் போல இருப்பாங்க, பால்ல புரை விட்டு அந்த பால் இருக்கு இல்லையா, காய்ச்சி புரை இட அந்த பால்ல அதுல என்ன இருக்கு, பால்ல நெய் இருக்கு, வெண்ணெய் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதுல என்னது, அந்த மனம் நீக்க இல்லாம நிறைந்திருக்கக்கூடியது எல்லாமே அதுல அடங்கி இருக்குது. நம்ம என்ன எல்லையற்ற அந்த அந்த ஜோதியுடன் கலந்து நாமளும் சிவமா ஆகணும்ன்றது அந்த பாட்டினுடைய விளக்கத்தை எடுத்துக்குது. பாலில் தயிர் இடும் புறைமோர் போல நம்ம என்ன பண்ணோம், மாணவன்னா அந்த நீக்க இல்லாம இருக்கக்கூடிய நிறைந்திருக்கக்கூடிய பெருமான் எல்லா இடங்களும் நீக்க மாதிரி இருந்திருக்காரு. அவன் வந்து சின்னவங்க பெரியவங்க எல்லாம் இல்லை, எல்லா உலகம் இருக்கிற அத்தனை அண்டங்கள்லயும் எல்லா இடத்துலயும் நிறைந்திருக்கக்கூடிய பெருமான்றத விளக்கம் எடுத்து கொடுத்துருக்கீங்க. அடுத்தது தூய்மை அடைந்து எப்படி நம்ம வந்து ஆன்மா தூய்ந்து எப்படி சிவனோட போய் சேரணும், எப்படி கலக்கணும் அப்படின்றத அந்த அழக விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. என்னன்னா சந்தம் பரிசு ரூபம் ரசம் கந்தம், அந்த தன்மாத்திரை விளக்கம், தன்மாத்திரைன்னா என்ன அப்படின்றத விளக்கம் கொடுத்தீங்க. தன்மாத்திரை எப்படி, தன்மாத்திரைனா என்ன, அது தத்துவங்கள், அதாவது தன்மாத்திரை தத்துவங்கள் தான். உலகில் தோற்றத்துல இருக்க அந்த பிரபஞ்சம்லாம் என்னது, அந்த அமைப்பை பத்தி எல்லாம் எடுத்து சொன்னீங்க. தன்மாத்திரை என்ற சத்தம் ஓசை ஆகாயம் பரிசம் ஒரு தோல் உற்று உணரப்படுவதுன்னு சொன்னீங்க. உருவம் கண் காணப்படுது, இது மாதிரிலாம் என்ன செய்யணும், இதை நாக்கு உணரப்படுது, காந்தம் நாட்டமோ, இதெல்லாம் என்னது நல்ல 5 புலன்கள். அந்த 5 புலன்களையும் அந்த 36 தத்துவத்தையும் எடுத்து விளக்க சிவ தத்துவம் 24 வித்தியா தத்துவம் எழுது, அந்த மாதிரி விளக்க தத்துவத்தெல்லாம் எடுத்து கொடுத்து அது குறிப்பா பெருசா போகணும்னா சின்னதா விளக்கம் எடுத்து வந்து ஆயம் காட்டு எதுல ஒடுங்குது அப்படின்னு, எதுல ஆரம்பிச்சு எதுல ஒடுங்குது, ஒவ்வொரு மாத்திரையும் எப்படி மாறி கொண்டு வருகின்றதுன்னு அந்த விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அதுக்கு அடுத்ததுல வந்து உயிர் வந்து எப்படி நம்ம சிவமா கலந்துருக்கிற உடல்ல, உப்பு கடல் நீர் தான் விளக்கம் எடுத்துக்கிட்டோம். கடல் நீர்ல எப்படி உப்பு இருக்குது ஆனா நம்ம கண்ணுக்குள்ள தெரியாது. அந்த கடல் நீர் உப்பு தன்மையானது எப்படி கதிர் வந்து என்ன நம்ம நீரை எடுத்து வைப்பாங்க, கதிர் வெப்பத்தால என்னது உப்பு என்று பெயர் பெறுகிறது. ஆனா உப்பு கல்லாக மாறிடும். அந்த மாதிரி அந்த வடிவம் கொண்ட நீரில் சேர்த்த மறுபடியும் என்ன பண்ணுது, நீரிலே கரைந்து விடுகின்றதுல அந்த சிவ தத்துவத்துக்கு அழகா எடுத்துக்க. அது மாதிரி நம்ம என்னது, நம்ம ஆன்மா வந்து உயிர்ல எப்படி மழைநீர்ல உப்பு கலந்து இருக்கிற போல நம்ம உடம்புக்குள்ள உயிருக்குள்ள இருக்கக்கூடிய சிவன் நம்ம கூட கலந்துதான் இருக்கிறாரு அப்படின்றத விளக்கம் எடுத்து அழகா கொடுத்தீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க, அடுத்து பக்குவப்பட்டு இருக்குதான் அந்த அந்த பக்குவப்பட்ட அவங்கள பக்குவப்பட்ட ஆன்மா எப்படி அடங்கி இருக்கும், அது என்ன இடம் அப்படின்னா, உடம்பு தோறும் அந்த உயிர்கள் நம்ம வந்து சேர இடம் தான், அந்த இடத்தை தான் சொல்றாங்க, ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய திருவடிதான் அப்படின்னு அந்த பாட்டு ஒரு பாட்டு வேற எடுத்து கொடுத்தீங்க. அந்த போன பாட்டுலயே தோண்டி என்ன பாட்டு, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதங்கள் குயவன் வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி போட்டு கொடுத்தாண்டி, அந்த பாட்டு வந்து விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அதாவது சுருக்கமா சொன்னீங்க, நல்ல வழிதான் நம்ம போகணும் இல்லையா, தோண்டினா குடம் கடனா தீர்த்தம், அது என்ன செய்ய, நம்ம நல்ல வழியிலே போகணும், நல்ல வழியே நடக்கணும், நம்ம என்ன பண்ணணும், பெருமானுடைய திருவடியே போய் சேரணும் அப்படின்றத அந்த மெய்ப்பொருளை எடுத்து அந்த பாடல் மூலியமா விளக்கம் கொடுத்தீங்க. அதான் குருவுதான், நம்ம சிவமாவே குருவாவே நம்ம எல்லாமே பார்க்கணும் அப்படின்றத அந்த பாட்டுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. 137வது பாடல் தான் அதான் முடிஞ்சிச்சுங்க. அதுக்கு அடுத்தது வந்து 138வது பாடல்
எப்படி நம்ம எப்படி சிவலோகத்தை எப்படி செல்லணும், சுந்தரமூர்த்தி கதையெல்லாம் சொன்னீங்க, நிறைய எடுத்து சொன்னீங்க. அந்த அவருடைய எப்படி விளக்கம்னா, அந்த நம்ம என்ன பண்ணணும், ஆராய்ந்து எதுவுமே பார்க்கணும். அவன் திருவடிதான் எல்லாமே. எல்லாமே அடதிருக்கு சொன்ன உடனே அவருடைய ஒளி என்னது எல்லாமே அவருடைய திருவடி தான். அவர் திருவடியை நம்ம பிடிச்சிட்டோம்னா எல்லாமே அதுல நோக்கி செல்லலாம்ன்றத அந்த 38வது பாடல் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அதுக்கு அடுத்த பாடம் தான் சிறப்பு. தெளிவு குருவின் திருமேனியை காண்டுனா எப்படி நம்ம பார்க்கணும்னா, அதுதான் கை கூப்பி வணங்கணும். போட்டு ஒரு குருநாதரை பார்த்தா என்ன பண்ணணும், தலையில தூக்கி கையில சிரசின் மேல நம்ம கையை வச்சு நம்ம வணங்கணும். அதுக்கப்புறம் திரும்ப அவருடைய நாமத்தை நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் அவருடைய அவர் என்ன சொல்ற அந்த நாமத்தை கேட்கணும். அதுக்கப்புறம் அந்த நாமத்தை நம்ம நினைச்சு சிந்திச்சு சொல்றது மட்டும் இல்லாம அந்த நாமத்தையே சிந்திச்சு நம்ம செயல்படணும். அதாவது நம்ம ஆன்மாக்கு சிந்திப்பது எல்லாமே யாரு, சிவபெருமான் தான். அவர் காட்டுவதும் சிவபெருமான் தான், நமக்கு உணர்த்துவதும் சிவபெருமான் தான், எல்லாமே சிவபெருமான் தான் அப்படின்றத அந்த பாடல விளக்கம் எடுத்து அருமையா கொடுத்தீங்க. இப்ப 140வது பாடல்ல அந்த உலகத்தை நம்ம என்னது, நம்ம ஒரு எல்லா ஐம்புலங்களும் என்ன செய்யணும், நான் சுவை ஒளி ஊர் ஊசி நாட்டுன்ற மாதிரி இந்த ஐம்புலங்களும் என்ன பண்ணணும், நம்ம மாயா காரியத்துக்கு போகாம நம்ம எல்லாமே இறைவன் நிலைக்கு எப்படி கொண்டு வரணும். நம்ம அந்த மாய விஷயத்துல போக உலக பொருள்களை பற்றெல்லாம் நீக்கி அந்த அந்த மெய்ப்பொருள் அந்த 5 பொருள்களாக நம்ம என்ன பண்ணணும், சேகரனை எப்படி அடையணும், நம்ம தேவாரம் திருவாசகம்னால உணர்ந்து அந்த பக்குவ நிலையை நம்ம கொண்டு வரணும்ன்றத அந்த பாட்டுல விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அதான் தனு குருனா குண போகம்னா பார்த்து எல்லாம் அனுபவிச்ச பிற்பாடு அதுக்கப்புறம் நமக்கு இன்னமும் என்ன இப்படியே உலகத்திலே இருந்தா எப்படி நம்ம மேல்நிலைக்கு போகணும்ன்ற அந்த கருத்து இந்த பாடல் மூலியமா அறியன்னு தெரிஞ்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் ஞானம் பெற என்ன செய்யணும், அடுத்தது சிந்தி வந்தி புந்தி அப்படின்னு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. எப்படி அப்பா சிவா இடைவிடாம நம்ம என்ன பண்ணோம், அந்த பெருமானை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அவருடைய திருவடிதான் நமக்கு அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டே வழிபாடு பண்ணணும். அடுத்தது சிந்தி அந்த அவருடைய பெருமானை நம்ம எப்பவுமே சிந்திச்சுட்டே இருக்கணும். அவர் நினைச்சுட்டே வழிபாடு, அவருடைய திருமணி சிந்திச்சுட்டே வழிபாடு செய்யணும். அடுத்தது நாவினால அவருடைய பாடல நாமத்தை 5 எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி துதித்து வணங்கிட்டே இருக்கணும். அவர் திருப்பெயரை அவரை நாமம் நம்ம பாடலால எம்பெருமான நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்தது என்ன, இந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம புத்தியில என்ன இருக்கணும், அவனுடைய திருவடிய அவனுடைய நாமத்தை அவனுடைய பெருமையோட புகழ நம்ம சிந்திச்சுட்டே இருக்கணும். அப்பனா குந்திக்குள்ள அது நிறுத்தணும். அதுதான் அந்த விளக்கத்தை எடுத்து கொடுத்தீங்க. சிந்தித்து கொண்டே நம்ம இருக்கணும். எம்பெருமான் தான் எல்லாம். இவ்வளவு நாள் நம்ம பசு காரணமா பாச வழியிலே இருந்துட்டு பதி காரணமாக நம்ம மாறணும். அப்படின்னு நம்ம புத்தியில வைத்து அவனை நினைச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் சிவஞானத்தை திருவடியை அடைய முடியும் அப்படின்றத, அந்த சிவஞானம் மட்டும் அதை ஒடுங்கி நிற்கணும் அப்படின்ற அந்த தத்துவத்தை எடுத்து அழகா விளக்கம் கொடுத்தீங்க. அடுத்தது நிறைய பாடல் சொன்னீங்க. இந்த கண்கள் 2 ஆனந்த தரிசனம் தான். அந்த மேன்மையான திருவடி அளிக்கும் அந்த சிவபெருமானுடைய திருவடியை கண்டுட்டோம்னா, நாதனை கண்டுட்டோம்னா அது என்னது, கண்கள். அந்த கண்கள் என்ன புண்ணியம் செய்தது, அந்த கண்கள் கண்டு மகிழ்வார்கள் அப்படின்ற அந்த பாடலோட விளக்கத்தை கொடுத்தீங்க. இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம். அப்ப நம்ம என்ன இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம ஆன்மா சிவயோகியமா நம்ம ஆக முடியலனா கூட நம்ம இருக்கிற அந்த 5 புலன்களின் வழியாக நம்ம ஆன்மா தடுமாற்றம் ஏற்படாம மாயா உலகத்துல சிக்காம இறைவனுடனே சார்ந்து வாழணும்ன்ற தத்துவத்தை இவ்வளவு பாடல் மூலியமா நீங்க அழகா எப்படி ஒரு ஞானம் பெறணும், சரியகிரிய யோகம் ஞானம் இந்த வழியில எப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பக்குவ நிலைக்கு வரணும்ன்றத இந்த திருமந்திரத்துல பாடல் மூலியமா எங்களுக்கு எல்லாம் உணர்த்திருக்கிறீங்க. நாங்களும் இந்த மாதிரி கடைபிடிக்கணும். நம்ம யோகி மாதிரி சித்தர் புருஷன் மாதிரி ஆக முடியானா கூட நம்மளால முடிஞ்ச ஒரு நல்ல விஷயமா நம்ம அதான் சார்ந்ததன் தன்மை அடியாரோடய இருக்கணும், பழ அடியாரோடய சேர்ந்து நம்ம தொடர்பு இருக்கணும். இந்த மாதிரி நிறைய திருமந்திர வகுப்பு, நல்ல பெரிய பெரிய அருளாளுக்கு சொல்லக்கூடிய நல்ல கருத்தெல்லாம் நம்ம நல்வழிப்படுத்தணும். நம்ம ஆயாவிலே போய் கீழே மறுபடியும் போயிட்டு மறுபடியும் மேல கொண்டு வர முடியாது. அந்த நிலையெல்லாம் போகாம நம்ம நல்ல வழியிலே நம்ம ஆன்மா நம்ம உயிர் அந்த வழியில செல்லணும் அப்படின்ட்டு இந்த கருத்தெல்லாம் நான் தெரிஞ்சு கொண்டேங்க ஐயா. நம்ம குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. சிறப்பு சிறப்பு. சிவாய நம. திருவடி வணக்கங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மிகவும் சிறப்பம்மா. முழுமையான அருமையான தொகுப்புரை. எல்லா கருத்துலயும் நல்லா அழகா தொகுத்து சொல்லிட்டீங்க. அடுத்து காஞ்சனாம்மா பேசுங்கம்மா. காஞ்சனாம்மா பேசுங்க, கை தூக்கிருக்கீங்க. சிவாய நம்ம. திருவடி வணக்கங்க ஐயா. அனைத்து அடியார் திருவடி பணிகிறேன்.
அம்மா எல்லாமே A to Z வரைக்கும் சொல்லிட்டாங்க. அதுல ஒண்ணே ஒண்ணு நான் சொல்ல விரும்பப்படுறேன். அது என்னன்னா, இப்ப நாங்க கேட்கறதும் அவன் அருள் இருந்தாதான், நீங்க பேசுறதும் அருள் இருந்தாதான் பேச முடியும். அந்த மாதிரி அந்த அருள் எல்லாருக்கும் வேணுங்க ஐயா. கேட்கறது அந்த சிவனோட ஐக்கியம் ஆகுது, குருவருள் திருவள் எல்லாமே இந்த அனைத்து அடியாருக்கும் வேணும்னு, குருவருளும் திருவள்ளும் கூடவே இருக்கணும் வேண்டிக்கோங்க. குரு திருவடியை வேண்டிக்கிறேங்க ஐயா. சிவாய நம்ம. அற்புதம் அற்புதம் அற்புதம். கேட்ட அனைவர்களுக்கும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். சிவாய் நம்ம ஐயா. திருவடி வணக்கம். திருவடி வணக்கங்க ஐயா. ஏன் தவறு இருந்தா பொறுத்துக்குங்க ஐயா. சிவாய். மிகவும் சிறப்புமா, சிறப்பு. திருவடி வணக்கம்மா. ஐயா நேரம் இருக்குங்களா ஐயா? போன் வந்து எங்க போகணும்னு சொன்னீங்களே, பேசலாமா? சரிங்க. வேலம்மான் பேசுங்கம்மா. அம்மா கை தூக்கிருக்கீங்க, பேசுங்க. அம்மா திருச்சிற்றம்பலங்கம்மா. ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. ஐயா அம்மா எல்லா விளக்கமும் எங்களுக்கு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு 2 விளக்கம் மட்டும் எனக்கு சொல்லுங்க ஐயா. அதுல வியாபகம் கடவுள் எல்லா இடத்துலயும் எங்கும் நிறைந்து இருக்கிறார். வியாபகம் வியாபியம் எல்லா பொருளுக்குள்ளும் நம்ம உயிர்களும் அதுல அடக்கம்னு சொன்னீங்க ஐயா. 3வது ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, சித்தான ஆன்மா சிவத்துல அடங்குற இடம்னு சொன்னீங்க. அதை மட்டும் கொஞ்சம் விளக்குங்க ஐயா. அப்புறம் இன்னும் ஒண்ணு கேட்டுக்கிறேங்க ஐயா. 36 தத்துவங்களையும் விளக்கமா எங்களுக்கு சொல்லிட்டீங்க ஐயா. அதுல வந்தி பாட்டி 3ஆம் பிறையே பார்த்து வணங்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டு சொன்னீங்க ஐயா. அந்த 3ஆம் பிறை அப்படிங்கிறப்ப நாங்க எல்லாருமே இவ்வளவு நாளும் அந்த 27 நட்சத்திரங்களை அந்த பெண்களை மனைவியா அடைஞ்ச சந்திரன் ஒருத்தர்கிட்ட மட்டும் அதிகமான அன்பு வச்சிருந்ததுனால அவருடைய கலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு அவருடைய மாமனார் சாபம் விட்டதுனாலதான் அவர் அப்படி ஆயிட்டாரு. அவர் சிவபெருமான அடைஞ்சதுனால அவருக்கு அந்த திரும்ப அந்த அருள் கிடைச்சு அவர் அந்த நிலைமைக்கு வந்தாரு. 3ஆம் பிறையை பார்த்து நாம எல்லாரும் வணங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேங்க ஐயா. வந்தி பாட்டி 3ஆம் பிறையை பார்த்துதான் வணங்குனாங்கிறத நீங்க சொன்னதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்புறம் இந்த கட்சி ஏகம்பம் அந்த இடத்துல நாங்க ரொம்ப நாளாவே அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் தெரிஞ்சுக்கணும்னு இருந்தேங்க ஐயா. அதுல சுந்தரர் பெருமானுக்கு அந்த கண் பறி போனப்ப சுவாமி ஊன்றுகோல் கொடுத்து நீ இதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி ஊன்றுகோல் கொடுத்து பூண்டி அருகில இருக்கிற அந்த ஏரிக்கிட்ட இருக்கிற அந்த கோயில்ல தான் கொடுத்ததாக அங்க இருக்கிற குருக்கள் ஒரு தடவை சொன்னாங்க ஐயா. நாங்க தேவார திருத்தலம் போயிருந்தப்ப அப்புறம் மறுபடியும் சுவாமி அந்த இடத்துல வணங்கிட்டு இந்த உள்ள இருக்கிறீரா அப்படின்னு சுவாமி அவர் கேட்டுட்டு அந்த ஊன்றுகளை தூக்கி வீசுவாராமா, நீங்களே வச்சுக்கங்கன்னு. அந்த ஊன்றுகோல் போய் நந்தியோட கொம்புல பட்டு அந்த கொம்பு கொஞ்சம் உடைஞ்சிட்டதாகவும் அம்பாள் அம்பாட்ட போய் அவர் வேண்டப்ப அம்பாள் இடது கண்ணை கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க ஐயா. இது அந்த அந்த திருவெண்பாக்கமா அது என்ன அந்த அந்த தள திருவெண்பாக்கம் அந்த அங்கதான் அந்த இது கொடுத்தாங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகங்க ஐயா. அது எங்க கிடைச்சது அம்மா கொடுத்த அந்த கண்ணு இடது கண்ணு அப்படிங்கிறத அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கணும்னு ரொம்ப நாள் கேட்கணும்னு இருந்தேங்க ஐயா. திருவடி வணக்கங்க ஐயா. ரொம்ப அருமைங்க ஐயா. எனக்கு இந்த வியாபகம் வியாபியம் அத கொஞ்சம் எங்களுக்கு சொல்லிருங்க ஐயா. அப்புறம் 5 அவத்தையிலைங்க ஐயா, கனவு நனவு பேருறக்கம் அந்த இதுல அந்த உயிர் படலம் ஒவ்வொரு நிலையிலையும் எந்த இடத்துல இருக்குங்கிறத மட்டும் ஒரு தடவை எங்களுக்கு விளக்கிருங்க ஐயா. திருவடி வணக்கங்க ஐயா. சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்மா. இதுல வியாபகம் வியாபியம் வியாப்தம் இந்த 3 கலைச்சொற்கள் சித்தாந்தத்தில் பயன்படுத்தப்படுகின்றது. வியாபகம்னா சர்வ வியாபகம், உள்ளும் புறம்பும் எல்லா இடத்திலும் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி தன் அருள்வெளிக்குள்ளே அகிலாண்ட ஓடியெல்லாம் தங்கும்படி உள்ள நிலை. பெருமான் அந்த சொரூப நிலையில எப்படி இருக்காருன்னா எல்லா இடத்திலும் கடந்தும் உள்ளும் இருக்கின்றார். அப்படி இல்லாத இடமே இல்லை. அதை சர்வ வியாபகம் என்று சொல்வார்கள். பெருமான் எனக்குள்ளே இருக்காரு, உங்களுக்குள்ளே இருக்காரு, இந்த மைக்கிலே இருக்காரு, எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. அதான் சர்வ வியாபகம் என்று பெயர். அப்புறம் அந்த வியாபகத்துக்குள் நான் அடங்கியிருக்கின்றேன். அந்த ஆன்மாவாகிய நான் என்ன செய்கின்றேன், நம்ம ஏற்கனவே உங்க தசகாரிய சொல்லுங்க, தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, இந்த 36 தத்துவம் இருக்கு இல்லையா,
அதனுடைய ரூபத்தை தரிசனத்தை பார்த்து இதெல்லாம் மாயையின் காரியமாகிய மாயையம், இதெல்லாம் ஜட பொருள்கள், இதுக்கு தானா அறிவு. மனசு என்னை போட்டு பாடாப்படுத்துது. ஆனா மனசுக்குன்னு தனியா அறிவு கிடையாது. அந்த ஒன்றுமில்லாத மனசு வந்து அந்த ஆன்மாவிய அறிவு பொருளை போட்டு இந்த பாடுபடுத்துதுன்னுட்டு அதை அடைஞ்சுக்கிட்டு அந்த மனசுல இருந்து விலகிறது. இந்த உடம்பு வந்து ஒரு ஜட பொருள். தூங்கல போய் ஒன்றும் தெரியல, செத்து போனாலும் ஒன்றும் தெரியல, ஜடமா தான் கிடக்குறது நம்ம பாக்குறோம். ஆனா என்ன செய்ய, உடம்புதான் உடம்புக்கு ஏதாவது நான் ரொம்ப மனசை வந்து கஷ்டப்பட போறேன். எனவே இந்த உடம்பு மனம்லாம் நான் கிடையாது, இதெல்லாம் வந்து ஜட பொருள். இது பெருமான் வந்து தன்னை அடைவதற்காக கொடுக்கப்பட்ட இந்த கருவிகள். இந்த கருவிகளை வந்து நான் பயன்படுத்தி என்ன செய்யணும், இந்த சரியை யோகத்தை வந்து நான் செய்ய வேண்டும் என்று அந்த மாதிரி செய்து வரும்போது என்ன செய்ய, இந்த உடம்பையே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நினைக்கிறப்ப என்ன செய்யுது, பெருமான் அருளால் என்ன இந்த உடம்பின் எல்லையை தாண்டி என்னை வந்து உணர முடியும். புத்தருக்கு வந்து 25 கிலோமீட்டர் அளவுக்கு அவருடைய ஆன்மா வந்து விரிவடைந்ததுக்காக அவங்க சாத்திரம் வந்து சொல்லுது. விவேகானந்தர் வந்து அமெரிக்காவில் நடக்கிறத கூட அடையக்கூடிய தன்மையில வந்து இருந்தார். அது போல இந்த இவர்கள் வந்து சரியை சொல்லும் போது என்ன செய்யும், இந்த ஆன்மானாலே வியாபகம்னு அர்த்தம். இந்த வியாபகன ஆன்மா வந்து இப்ப அணுத்தன்மையை பெற்றுவிட்டு இந்த உடம்புக்குள்ள வந்து அடங்கி இருந்து இந்த உடம்பையே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உடம்பையே நானு இந்த உயிர் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன செய்ய, சாதனை செய்யும் போது இந்த உடம்பை தாண்டியும் நான் இருக்கின்றேன், இந்த 224 போனங்களையும் நான் இருக்கின்றேன்னு அந்த அளவுக்கு எப்படி வந்து முருகப்பெருமான் விஸ்வரூப தரிசனம் கொடுத்தாரோ அப்படி இந்த ஆன்மா வந்து தன்னையே காணும். தன்னையே வந்து என்ன செய்யும், அது சிவமாக காணும், தன்னையே வந்து பரம்பொருளாக பாவிக்கும். இது வந்து ஆன்ம வியாபகம். ஆனா இந்த ஆன்ம வியாபகம் வந்து சிவனின் வியாபகத்துக்குள் வந்து அடங்கியது. இதுக்குதான் உதாரணம் வந்து கடல் சொன்னேன். கடலுங்கிறது அந்த நீரை வந்து இந்த இடத்துல குடிக்காது. கடல் என்பது நீர்த்தியை தாங்கி இருக்கக்கூடிய அந்த வெட்ட வெளியை வந்து குறிக்கும். எல்லாவற்றையும் தாங்குவது அந்த வெட்ட வெளி தானே. அந்த வெளிக்குள்ள அந்த வெளியாக இருப்பது வந்து அந்த சிவம், அதுக்குள் நீராக அடங்கி இருப்பது இந்த ஆன்மா. இந்த ஆன்மாவுக்குள் வந்து உப்பாக இருப்பது அந்த பாசம், ஆணவம், கண்மம், மாயை. எனவே சிவபெருமான் வந்து சர்வ வியாபகம். இந்த ஆன்மா வந்து அதற்குள் அடங்கிய வியாபியம். இந்த கடல்ல கரைக்குள் கட்டுப்பட்டிருக்கின்ற நீர் போல அடங்கிய அந்த வியாபியம். அந்த பாசம் வந்து அதற்குள் அடங்கிய வியாத்தம். வியாபகம், வியாபியம், வியாத்தம். வியாபகம் சிவபெருமான், வியாபியம் வந்து ஆன்மா, வியாத்தம் வந்து அந்த பாசப்பொருள்கள். இது வந்து முதல் கருத்துமா. இரண்டாவது கருத்து வந்து நீங்க என்ன கேட்டீங்கன்னா, அந்த திருவெண்பக்கத்தை வந்து கேட்டீங்க. திருவெண்பக்கத்துல நீங்க சொன்னது வந்து அந்த தல வரலாறுல புராண வரலாறு வந்து இருக்குது. ஒரு கோபம் வந்து விடுது, அந்த ஊண்டுகோலை தூக்கி போட்டார்னு இருக்குது. ஆனா பெரிய புராணத்துல வந்து அது இல்லமா. பெரிய புராணத்துல வந்து அந்த ஊண்டுகோலை வந்து அவர் கொடுக்கின்றார், சுந்தர பெருமான் வந்து பெற்றுக்கொள்கின்றார்கள். அதை பெற்றுக்கொண்டு அவர் வந்து கச்சி ஏகம்பத்துக்கு வந்து வருகின்றார். கச்சி ஏகம்பகத்துக்கு வந்து கண்ணு போனவொடனே எங்க போறாருன்னா, முதல்ல திருவொற்றியூர் தலை ஏலத்தை தாண்டினவொன்னு தான் என்ன கண்ணு போயிடுது. 2 கண்ணுமே போயிடுது. அப்போது திருவொற்றியூருக்கு தான் போறாரு. போயிட்டு அழுக்கு மெய் கூட உன் திருவடி அடைந்தேன்னு ஒரு பாட்டு வந்து பாடுவார். இது வரைக்கும் எனக்கு மெயின் வந்து சுத்தமா இருந்தது, இப்ப நான் அழுக்காயிடுச்சு, நான் பொய் சத்தியம் பண்ணிட்டேன், இந்த பொய்யை பொறுக்க முடியாம நீ கண் பார்வையை பொறுத்துக்கிட்ட, அங்க எனக்கு நீ ஒரு ஊண்டுகோலாவது போடுன்னு அங்க வேண்டுகோள் வைக்கிறார் திருவொற்றியூர்ல. ஆனா பெருமனை வந்து கண்டும் காணாத போல கேட்கல, கேட்டும் கேட்காத போல இருக்காரு. படிப்படியா கோவமா வருது. கோவம் வந்து ஒவ்வொரு தலமா தரிசித்து திருவெண்பாக்கம் வரப்பதான் கோவம் வந்து உச்சியில இருக்கு. உச்சியில இருந்துகிட்டு, நான் என்ன பிழையுள்ள செய்தியில் பொறுத்துடுவாருன்னா, நான் எத்தனையோ பிள்ளை செஞ்சேன், அதையெல்லாம் பொறுத்துக்கிட்ட நீ இந்த ஒரு பிள்ளையை பொறுக்க மாட்டேங்கிறியே, இதை பொறுத்துக்கிட்டா உனக்கு என்ன, நீ குறைஞ்சா போயிடுவ அப்படின்னு கோவப்பட்டு அவர் பேசுறாரு. பேசுறோன்னு இங்கதான் இருக்கியா இல்லையா, அந்த கோயில்ல இருக்கியா இல்லையா, நான் பேசுறேன் உனக்கு கேட்குதா கேட்கலையா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. கேட்கும்போது நான் இங்கதான் இருக்கேன், உம்பர் துணை இது எனக்கு உணவும் போகிறேன் என்றானே. நான் வந்து தேவர்கள் சூழ நான் தனியா இல்ல, தேவர் சூழ இருக்கேன், நீ உன் வழியை பார்த்து நீ பாட்டுக்கும் போ அப்படின்னு பெருமாள் வந்து சொன்ன உடனே, அப்போது எனக்கு ஏதாவது கொடுங்கிறப்ப ஊண்டுகோலை வந்து கொடுக்கின்றார். ஊண்டுகோலை பெற்றுக்கிட்டே இவர் போறதா வந்து பெரிய புராணத்துக்கு சொல்றாங்க. தல புராணத்துல வந்து ஒரு கோவம் வந்து தூக்கி எறிகிற நந்தி கும்பலப்பட்டு அடிப்பட்ட அந்த தலைவரான்னு சொல்றாங்க. அதுக்கு பெரிய புராணத்துல வந்து ஆதாரம் கிடையாது. மூன்றாவது வந்து இந்த கண் பார்வை வந்து இடக்கண் பார்வை வந்து இவர் வந்து எங்க இருக்கிறார், இந்த கச்சி ஏகம்பத்துல வந்து பெற்றுக்கொள்கின்றார்கள். வழக்கண்ணை வந்து அந்த திருவாரூர்ல வந்து பெற்றுக்கிறார். ஏன் வந்து பெற்றுக்கிறாருன்னா, நம்முடைய கச்சி ஏகமும் சரி, நம்முடைய திருவாரூர் சரி, இரண்டுமே வந்து மண் தலம், பிருத்திவி தலம்னு சொல்லுவாங்க. அப்பு தலம், தண்ணீர் தலம் வந்து திரு ஆனைக்கா, நெருப்பு தலம் உங்களுக்கு தெரியும் திரு அண்ணாமலை, சரிங்களா. காற்றுத்தலம் வந்து நமக்கு வந்து காளகஸ்தி, ஆகாய தலம் வந்து நமக்கு வந்து சிதம்பரம், சரிங்களா. இந்த பஞ்சபூதங்களுக்கு 5 தலங்கள் வந்து இருக்கின்றன. ஆனா பிருத்திவிக்கு மட்டும் அந்த மண் தத்துவம் 2 தலம் இருக்கு. ஒண்ணு வந்து திருவாரூர்,
ரெண்டாவது வந்து காஞ்சி. இந்த காஞ்சியில வந்து அம்பாள் வந்து மணலால் லிங்கம் செய்து வழிபட்டு திருவள்ளுவர் வந்து பெறுகின்றார்கள். அந்த தலம் வந்து அதனால அங்க வந்து பெண்மைத்தன்மை அதிகம் வாய்ந்தது வந்து கச்சியகம், ஆண்மைத்தன்மை அதிகம் வாய்ந்தது வந்து திருவாரூர். திருவாரூர் வந்து ஆண் பிருத்திவி தலமாகவும் இந்த கச்சியகம் வந்து பெண் தன்மையுடைய பிருத்திவி தலமாகவும் சொல்லப்படுகின்றது. நம்ம இடபாகம் வந்து என்ன செய்யுது, பெண் தன்மை வாய்ந்தது, அம்பாளுக்கு வந்து உகந்தது. ஒரு என்ன சரி எங்க போனாலும் என்ன செய்யறாரு, சிவன் கோயிலுக்கு தான் போவாரு. நான் கச்சியம்பத்தோடு போனோம்னா முதல்ல வந்து என்ன செய்யறாரு, காஞ்சியம் காமகோடி அம்மா இருக்காங்களா, அங்க போயிட்டு அப்பதான் மற்ற தலத்துக்கு வராரு. காமகோடி அம்பாளை வந்து தரிசனம் செஞ்சுட்டு அப்பதான் கச்சியம்பத்து வந்து ஆலந்தான் உகந்த அமுது செய்தானை ஆதியை என்ற அந்த பாட்டை வந்து அவர் பாடும்போது பெருமான் வந்து அவருக்கு இந்த இடக்கண் பாறை வந்து பெற்றுக்கொள்கின்றார்கள். இந்த இடக்கண் பாறையை பெற்றுக்கொண்டு பல தலங்களுக்கு வந்து அவர் வருகின்றார். அந்த மாதிரி வரும்போது வழக்கன் பாறை வந்து கிடைக்கல, உடம்புல வந்து ஒரு நோய் வந்து விடுகின்றது. அது வந்து தோல் நோய்னு சொல்றாங்க. ஒரு என்ன படிப்படியா ஒவ்வொரு தலமா வந்துகிட்டு திரு அறத்துறை நெல்வாயில், அப்புறம் வந்து திருவாடுதுறை வரப்பதான் கேட்கிறப்ப எனக்கு கண்ணுங்க இல்ல, உடம்புலயே ஒரு நோய் வந்துடுச்சு, நான் என்ன செய்வேன்னு சொல்றப்ப அப்ப திருத்துருத்திங்கிற குத்தாலத்துக்கு வரார். இந்த குத்தாலத்துக்கு வரும்போது என்ன செய்கின்றார், பெருமான் வந்து அங்க ஒரு வடகுளம் இருக்கின்ற அந்த குளத்துல குளிங்கிறாரு. குளிச்சோன்னா அந்த உடம்புல உள்ள நோய் வந்து போயிடுது. இந்த உடம்பு வந்து பழையபடி ஒரு பிரகாசமா ஆகி விடுகின்றது. அதை பாடிட்டு அவர் என்ன செய்யறார், வரிசைக்கு அங்க வந்து முதல்ல பறவையின் மண்டலி, இந்த பறவையின் மண்டலிக்கு வந்து வராரு. வந்து அப்புறம் திருவாரூர் பாடுறாரு. திருவாரூர்ல என்ன செய்யறாரு, பறவையின் மண்டலிக்கு வரப்ப சாயந்தரம் ஆயிடுது. சாயந்தரம் பறவையின் வந்து தூவாய துண்டு செய்வார் என்ற அந்த பாட்டு வந்து பாடுறாரு. பாடிட்டு அப்புறம் என்ன செய்யற, பறவை மண்டலி அம்மானே பாடுறாரு. பாடிட்டு அப்புறம் அஷ்டஜாம பூஜைக்கு வந்து பெருமானை போய் சந்திக்கணும்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. இந்த அந்தி பூஜையில வந்து திருவாரூர்ல கூட்டம் வந்து அதிகமா இருக்கும். அந்தி பூஜை தான் திருவாரூர்ல வந்து சிறப்பு. அஷ்டசாம பூஜை வந்து தில்லையில வந்து சிறப்பு. அந்தி பூஜைக்காக தேவர்கள்லாம் வருவாங்க, அடியார் பெண்கள் நிறைய வருவாங்க. பெருமானை வந்து தனியா சந்திக்கணும் அப்படின்னா சண்டை போடணும், அந்த கண்ணை வாங்கியே ஆகணும்னு அந்த முடிவோடு தான் வந்து திருவாரூருக்கு வந்து போறாரு. போயிட்டு அஷ்டஜாமத்துல வந்து பெருமானை வந்து தனியா வந்து சந்திக்கிறார். நீலா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, மூளாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிக வாடி, ஆளாயிருக்கும் அடியார்த்தங்கள் அல்லல் சொன்னக்கால், வாழாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரேன்னு பாடுவேன். நான் வந்து உனக்கு நான் மீள அடிமை, இந்த பிறவில மட்டும் இல்ல எல்லா பிறவிக்கும் நான் வந்து மீள அடிமை. நான் வந்து உனக்கே ஆளாய், நான் உன்னோட ஆளு, உனக்கே ஆளாய் பிறவை வேண்டாது. நான் போய் பெருமாள்கிட்ட வேண்டக்கூடாதா, பிரம்மன்ட்ட வேண்டக்கூடாதா, அது மாதிரி பிறவை வேண்டாது. மூலா தீப்போல் உள்ளே கனன்று, ஒரு நெருப்பு வந்தது, நெருப்பு பத்துச்சு, டக்கா எல்லாம் அரிஞ்சு முடிஞ்சுன்னா அது இல்லை. ஆனா என்ன, எனக்கு உடம்பு இந்த மனசுல வந்து மூலாத்தீ போல உள்ளே கலந்துகிட்டே இருக்கு. இந்த நெருப்பு அணையாம பெருமாள் இந்த மாதிரி பண்ணிட்டியே, நீ எத்தனையோ பிள்ளைய பொறுத்தியே, அந்த ஒரு பிள்ளைய பொறுக்க கூடாதா அப்படின்னு உள்ளே கனன்று. அப்புறம் முகத்தால் முகவாடி, வாடி போயிருக்கான்னு எப்படி இருக்குன்னா, இந்த முகத்தை பார்த்தா தெரியும், முகம் வந்து வாடி போயிருக்கு. முகத்தால் வாடிக்கும் ஆளாயிருக்கும் அடியார்த்தங்கள், என்ன போல பல அடியார்கள் இருக்கின்றார்கள். உலகத்துல வந்து அவங்களுக்கு குடும்ப கவலை இருக்கு, பெண் கவலை, பொன் கவலை, நிறைய கவலை இருக்குன்ட்டு அவர் வந்து உள்ளே கரண்டு முகத்தால் முகவாடி ஆளாயிருக்கும், அந்த மாதிரி துன்பத்துக்கு ஆளாயிருக்கும் இந்த அடியார்கள் வந்து தங்கள் அல்லல் சொன்னக்கால் பெருமானே இதுங்க ஒரு நிவாரணம் கூட உங்க சொன்னா, நீ என்ன நீ சும்மா இருக்க, நீ வாழாங்கிருப்பீர், நீ வாழ்ந்து போதீரே என்று அந்த மாதிரி பாட்டு பாடுற அந்த பாட்டுக்கு வந்து பெருமான் வந்து என்ன செய்ய வழக்கண்ணை வந்து கொடுத்து விடுகின்றார். எனவே அந்த வழக்கண்ணை பெற்றது வந்து இது. எனவே இந்த 3 தலங்களுமே வந்து மண் தலம் தான். திருவொற்றியூரும் வந்து மண் தலம் தான், அது சாத்திரத்தில் சொல்லப்படவில்லை. கண் பறி போனது வந்து திருவொற்றியூர்ல, இலக்கண் பெற்றது வந்து கச்சியகம்பத்துல பெண் தன்மை உள்ள அந்த மண் தலம். அப்புறம் இன்னொன்னு வந்து வழக்கண் வந்து இந்த ஆண்மை தன்மை உள்ள வழக்கண் வந்து சூரியன், இடக்கண் வந்து சந்திரன். 3வது வந்து இந்த சந்திர தரிசனம் வந்து கேட்டீங்கம்மா. அது மாதிரி இவன் தக்கன் மகள் வந்து 24 பேர்கள், அதை வந்து சந்திரன் வந்து கட்டி கொள்கின்றான். கட்டி கொண்டு அந்த ஒரு பெண் ரோகிணி மட்டும் பாசமா இருக்கான், மற்ற பெண்களை வந்து ஒதுக்கி விடுகின்றான். அந்த பெண்கள் போய் அப்பாட்ட சொல்லப்ப அந்த அப்பா மனசு வந்து தாங்காம சாபம் விடுறார், நீ ரொம்ப அழகா இருக்க, அதனால உன் அழகுனாலதான் நீ இந்த மாதிரி பண்ற அப்படின்னு உன்னுடைய கலைகள் எல்லாம் ஒன்றாக தேய்ந்து அழிய கடவுதாக என்று சாபம் கொடுக்கின்றான். சாபத்துக்காக என்ன செய்ய இந்திரன் போறான்,
திருமால்கிட்ட போறான், பிரம்மன்கிட்ட போறான், எங்க போய் அவனுக்கு பயன் இல்லை. கடைசியா பெருமானுடைய திருவடியை வந்து சேர்கின்றான். இந்த திருவடியில் சேர்ந்த அந்த அவனை வந்து பெருமான் வந்து தூக்கி தன்னுடைய தலை மேல் வந்து வைத்துக் கொண்டார். அப்போது அவன் வரும்போது அந்த ஒத்த கலையோட தான் வரான். இந்த ஒத்த கலையும் பிடிச்சா அவனுக்கு உயிர் போயிடும். இந்த 14 கலை ஒத்த கலை மட்டும் இருக்குது. அப்புறம் வந்து என்ன செய்யலாம், சாபத்தை வந்து நான் வந்து போக்க முடியாது, சாபத்தை நான் மாத்துறேன். 15 நாள் வளருவாய், 15 நாள் வந்து நான் தேய்வாய் என்ற அந்த சாபத்தை வந்து நான் மாத்தி கொடுக்கணும், மாத்தி கொடுப்பாரு. அதுல வந்து 1ஆம் பிறை 2ஆம் பிறை வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. இந்த 3ஆம் பிறை தான் சின்ன கோடு மாதிரி தெரியும். இந்த பிறையை பாக்குறப்ப நம்ம என்ன நினைக்கணும்னா, பெருமானுடைய அந்த சடாமுடியில பெருமானுடைய சடாமுடியில வந்து இந்த பிறை இருக்கின்றது, அங்கே கங்கை இருக்கின்றது. இதெல்லாம் நம்ம நினைச்சு வந்து பார்த்தோம்னா அப்ப இந்த மாதிரி சந்திர தரிசனம் வந்து சிவ தரிசனமாக மாறும். அந்த மாதிரி நினைச்சுதான் அந்த வந்திய பாட்டி வந்து பாக்குறாங்க. அதற்காக அருள் கொடுப்பதற்காக தான் பெருமான் வந்து அந்த பாட்டிக்காக என்ன செய்கின்றார், அது மண் சுமக்கின்றார், பிரம்படிப்படுகின்றார்மா. சிறப்புங்கய்யா, நல்ல விளக்கம் 3ஆம் பிறைக்கு. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. அந்த உயிர் படலம் வந்து கனவு நனவு அந்த நிலையில எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறது மட்டும் ஒரு வரி சொல்லிருங்க ஐயா. சுவாயினுமா நான் அதை குடும்பத்துல போடுறேம்மா, குடும்பத்துல போடுறேன். சுருக்கமா சொல்ல முடியுமா, இந்த ஜாக்கிரமன் நனவு நிலையில வந்து இந்த ஆங்கியா சக்கரத்துல நிக்குமா, புருவ நடுவுல வந்து நிக்கும். கனவுல வந்து இந்த தொண்டை குழி என்கிட்ட விசித்துல வந்து நிக்குமா. தூக்கத்துல வந்து இந்த இதய ஸ்தானம் அநாகத்துல வந்து நிக்கும். துரியம் வந்து இந்த மணிப்புரகத்துல வந்து நிக்கும். அப்புறம் அந்த உயிர் படங்கள் அது வந்து என்னன்னா மூலாதாரத்துல இருந்து நிற்கும். இந்த மூலாதாரத்துல இருந்து உயிர் படங்கள் என்ற துரியாதீதம், மணிப்புரகத்துல அது என்ன பேருறக்கம் என்கின்ற அந்த துரியம், இந்த இதயஸ்தானத்துல வந்து அந்த உறக்க நிலை என்ற சுளுத்தி நிலை, இந்த விசுத்தி என்ற தொண்டைக்குழியில வந்து கனவு நிலை, இங்க வந்து இது நனவு நிலை என்ற ஜாக்கிர அவஸ்தை இந்த ஆக்கியா சக்கரத்துலமா. ரொம்ப நன்றிங்க ஐயா, திருவடி வணக்கங்க ஐயா. எங்களுக்கு இப்படி ஒரு அருமையான விளக்கத்தை எங்களுக்கு கொடுத்து எங்க ஆன்மாவும் ஈடேறதுக்கு நீங்க உதவி செய்றீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அம்மாவை நாங்க ரொம்ப வணங்கிக்கிறோங்க ஐயா. எனக்கு ரொம்ப நாள் திருமந்திரம் படிக்கணும்னு ஆசை, அம்மாட்ட கேட்டுட்டே இருப்பேன். பகவான் வந்து உங்களை எங்களுக்கு ஆசிரியரா கொடுத்து இந்த விளக்கமெல்லாம் எங்களுக்கு கொடுக்குறீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்க திருவடியை சென்னிமேல் சுட்டி நான் வணங்குகிறேங்க ஐயா. நேத்து வந்து நாங்க குரு பூஜைக்கு போயிருந்தோங்க ஐயா. போயிட்டு எனக்கு காலையில தான் வந்தாங்க ஐயா. வந்த உடனே உங்க கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு உட்காந்துட்டேங்க ஐயா. நம்ம குழுவுல இருந்து ஈசன் குழுவுல இருந்து பொன்முடி அம்மா எல்லாம் நிறைய அடியார்கள் வந்திருந்தாங்க. நான் பார்த்தேங்க ஐயா. அங்க பார்த்துட்டு தான் நாங்க வந்தோங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. திருவடி வணக்கங்க ஐயா. சிவாய நம. மிகவும் நன்றி அம்மா. உங்களை போன்ற பக்குவமான அடியார்கிட்ட பேசுறதுமா மிகப்பெரிய பாக்கியம். இது வந்து என்னோட செயலும் கிடையாதுமா, பிரேமா அம்மா செயலும் கிடையாதுமா, உங்களோட செயலும் கிடையாது. எல்லாமே வந்து இந்த சிவன் செயல் தான். தக்க அடியார்களை வந்து சேர்த்து வைப்பது அந்த சிவன் தான். நம்மளை வந்து இது காலம் வந்து சேர்த்து வைப்பது வந்து இந்த பெருமான் தான்மா. அந்த பெருமானுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணுமா. இது எல்லாமே பெருமானுடைய செயல் தான். நான் என் செயலா நினைச்சாலோ இல்ல பிரேமா அம்மா செயல் நினைச்சாலோ இல்ல உங்க செயலா நினைச்சாலோ அது வந்து பயன் கிடையாதுமா. எல்லாமே இந்த இறைவன் செயல் தான், சிவன் செயல் தான். அதுதான் நம்மளே கூட்டு கருவிங்கய்யா. நீங்க வர்றது கருவி, எங்களுக்கு உங்க மூலியமா எங்களுக்கு கிடைக்குதுங்கய்யா. அதுதான் உண்மை. அது நன்றி, நல்லா இருந்துச்சுங்க, சிறப்புங்கய்யா. வகுப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு. திருவடி வணக்கங்கய்யா. சிவாயனம். சிவாயனம். வாழ்த்து பாடல் பாடி முடிச்சிருவங்கய்யா. வான்முகில் வழாது பெய்க மலி பலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தபம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை ஊறு செய் தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிங்கய்யா. நேரம் கடந்து நம்ம மணி ஆயிடுச்சு.